91வது திருவிருத்தம். அடுத்தது சூக்கும பஞ்சாகரத்தை பற்றி சொல்லுகிறது. திரியெழுத்து 5 ஆன்மா திரோதம் ஆசு அருள் சிவம் சூழ்தர நடு நின்றது ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் மனம் மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலும் மாறும் காதலர்க்கு ஓதலாமே. பெரும்பாலும் இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு முன்பே தெரிந்த செய்திகள், அதனால நினைவுபடுத்திக் கொண்டு நாம் செல்லலாம். திரியெழுத்து 5 சூக்கும பஞ்சாக்கரமாகிய சிவாய நம என்ற 5 எழுத்தில் திரோதம் ஆசு மறைப்பாற்றலும் ஆணவமும் ந ம சிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இருக்கிறது ந மறைப்பாற்றல், ம என்பது மலம், ஆணவ மலம். அதுக்கு அடுத்தது அருள் சிவம், அதற்கும் பின்னாடி இருக்கிறது நம சிவாய. சி என்பது சிவம், வ என்பது சூழ்தர சூழ்ந்து நிற்க நடு நின்றது ஆன்மா, இவற்றின் நடுவே நின்றது ஆன்மா ஆகும். சிவாய நம அப்படிங்கிறோம் இல்லையா, பின்னாடி திரோதான சக்தியும் மலமும் இருக்கிறது, முன்னாடி சிவமும் அருட்சக்தியும் இருக்கிறது. ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கிறது? உயிரானது இருக்கிறது. ஒன்றாம் தன்மையின் இவ்வாறு இருவேறு நிலைகளுக்கும் நடுவில் நின்று ஒன்றாகி இருக்கும் தன்மையோடு உயிரானது எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை வரும். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது உயிர். நமவை சார்ந்தால் உலகாயுத இன்பங்கள் உலக வழிபடும், சிவத்தை சார்ந்தால் அருள் வழிபட்டு இறைவனை சென்று அடையும். இந்த தொன்மையாகி வரும் மன மிகுதியாலே அனாதியாக வரும் ஆணவமல தொடர்பாலும் மறைப்பாற்றலாலும் இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா விடய போகங்களில் விஷயங்களிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்தி உலகமுகப்பட்டு பிறப்பு இறப்புகளில் அது சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த பிறப்பு இறப்புகளில் சுழன்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்ன நிலைமை ஏற்படுதுன்னா வாசியில் ஆசையின்றி, வா சி, வா என்பது என்ன? அருள், அருட்சக்தி. சி என்பது சிவபெருமான். ரெண்டிலையும் ஆசை இல்லாமல் இந்த உயிரானது நாவையும் மாவையும் சார்ந்திருக்கும் பொழுது உலகமுகப்பட்டு உலகாயுத ஆசைகளில் சிக்கி சுழல்கிறது. அப்படி சிக்கி சுழன்று கொண்டிருக்கும் பொழுது எதுல பற்றில்லாம போயிடுது? சி வ, அதாவது அருளிலும் சிவத்திலும் பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலானவருடைய வாழ்க்கை அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் சிவத்தை பற்றியோ அருளை பற்றியோ யாருக்கும் எந்த விதமான எண்ணம் இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற சுகபோகங்களே பெரிதாக நின்று எல்லாவற்றையும் இந்த உயிரானது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது கருவழி சுழலும். இப்படி இறைவனையோ அருளையோ பற்றி சிந்திக்காமல் உலகாயுத விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி உலகாயுத சுகபோகங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரானது மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு இல்லை சிக்கி கருவழி சுழலும். தாயினுடைய வயிற்றில் கருவிலே உதித்து மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் இறக்கின்ற ஒரு நிலையை அடையும். மாறும் காதலர்க்கு ஓதலாம். இப்படி இருக்கின்ற இந்த நிலையிலே, அதாவது உலகத்தையே நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற உயிர் அந்த உலக முகப்பட்டு உலகத்தில் உள்ள இன்ப சுகபோகங்கள் எல்லாம் அனுபவித்து இறைவன் மேல் பற்று இல்லாமல் பிறப்பிறப்பில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் இறைவனுடைய திருநாமத்தை சிகாரத்தை முதலாக வைத்து சிவாய நம என்று ஓதினால் அதனால் மிகுந்த பயனடையும். மாறும் காதலர்க்கு ஓதலாம். விஷய சுகங்களிலே உலகாயுத விஷய சுகங்களிலே பற்று வைக்காமல் முக்தி இன்பத்தில் பற்று வைத்து அதுல பேரன்பு செலுத்தி சிவாய நம என்று சொல்லிக் கொண்டு வந்தால், அந்த சிவக்குமயத்தை சொல்லிக் கொண்டு வந்தால் உயிர்க்கு மிகுதியான நலன்கள் ஏற்படும். இந்த மாறுகின்ற அழிந்து போகின்ற நிலையில்லாத விஷயங்களில் அதனுடைய பற்றானது குறைந்து போகும். ஒரு விஷயத்தை நாம் ஆழ்ந்து ஞாபகத்திலேயே எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். உயிரினுடைய தன்மை எதை சார்ந்திருக்கிறதோ அதனுடைய குணம் உயிருக்கு வந்துவிடும். ஆகவே உலகியலை சார்ந்திருந்தால் உலகாயுத இன்பங்கள் உலகாயுத சுகபோகங்கள் அது பெரிதா தெரியும். அப்போ பிறப்பிறப்பிலே நம்ம ஆழ்ந்து போவோம், கருவழிப்பட்டு துன்பங்களை அனுபவிப்போம். அருளையும் சிவத்தையும் சார்ந்திருந்தால் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை எய்தி நாம் அருளிலும் சிவத்திலும் நம்முடைய உயிரானது படிந்து நிற்கும். அப்பொழுது உயர்ந்த காரியங்களிலும் உயர்ந்த செயல்களிலும் சிவமாம் தன்மை எழுதுகின்ற காரியங்களிலும் அந்த உயிரானது சென்று கொண்டிருக்கும். அதனால அது மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து துன்பங்களை அடையாமல் அது உயர்ந்த ஒரு ஆனந்த பெருவாழ்வை அடையும். ஆகவே இந்த உயர்ந்த நன்னிலை அடைய வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் சிவாய நம என்று ஓத வேண்டும் என்று இந்த திருவிருத்தம் நமக்கு சொல்கிறது.
திரு எழுத்து 5 ஆன்மா துரோதம் ஆசு அருள் சிவம் சூழ்தர நடு நின்றது ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் மனம் மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி கருவழிச் சுழலும் மாறும் காதலர்க்கு ஓதலாமே. ஆகவே உலகாயுத விஷயங்களில் இந்த கவனத்தை திருப்பி இறைவனிலும் அருளிலும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். உலகாயுத இன்பங்களும் தேவையான அளவுக்கு நமக்கு வர வேண்டும். நம்ம ஒண்ணுமே உலகாயுத இன்பங்களே இல்லாமல் நம்ம அப்படியே சுத்தமா போயிடுவோம், சன்னியாசி மாதிரி ஆடுவோம்னு கூட நினைக்க வேண்டியதில்லை. உலகாயுத இன்பங்களும் கூட தேவையான அளவுக்கு நமக்கு வந்து சேரும். அதற்கு மேலாக இறை இன்பம் நமக்கு கேட்காமலேயே இறைவன் நம்மை வந்து அடைவான். இறைவன் சிவாயனம சிவாயனம என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உமையாளோடும் கூடி திரிவன். சிவனே 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 என்பார்க்கு சிவன் உமையாளோடும் கூடி அவர்கள் பின்னால் திரிவானா. ஆகவே நாம் சிகரத்தை முதலாக வைத்து இந்த மந்திரத்தை ஓதினால் உலகாயுத இன்பங்கள் தேவையான அளவுக்கு நமக்கு வந்து வாய்க்கும், இறை இன்பமும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு லட்சியத்தை நோக்கி அமையும். நாம் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நாம் அடைவோம். அதற்கு அடுத்தது திருவைந்தெழுத்தின் மகிமை. 3வது பாடல், திருவைந்தெழுத்தை பற்றிய 3வது பாடல். ஆசூரும் துரோதம் மேவாது அகலுமா சிவ முன்னாக ஓசைகள் அதனின் நம்மேல் ஒழித்து அருள் ஓங்கும் மீள வாசி அருளும் மா ய மற்றது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும் இது திரு எழுத்தின் ஈடே. திருவைந்தெழுத்தை நீங்கள் சொல்றபடி முறைப்படி சொன்னால் அது உயிரை சிவபெருமானோடு உயிர் வேற சிவம் வேறு என்று சொல்லாத அளவுக்கு ரெண்டையும் ஒன்றுபடுத்துமா. அப்படி இணைக்கின்ற பாலமாக, இணைக்கின்ற சாதனமாக, இணைக்கின்ற ஒரு படகாக, இறைவனையும் நம்மை இணைக்கின்ற படகாக அந்த திருவைந்தெழுத்து விளங்குகிறது. ஆசு உறும் துரோதம். ஆசுனா ஆணவமலம், துரோதம்னா மறைப்பாற்றல். ஆணவமலமும் அதனோடு கூடி நின்று ஆன்மாவுக்கு பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற மறைப்பாற்றலும் ரெண்டும் உயிரை விட்டு நீங்கும்படியாக சிவமுன்னாக ஓசைகள். சிவ முன் வரும்படியாக நீ 5 எழுத்தை சொல்லு. அப்படி சிவ முன் வரணும்னா என்ன எழுத்து சொல்லணும்? சிவாய நம அப்படின்னு சொல்லணும். அதனின் அவ்வாறு ஓதினால் நம் மேல் ஒழித்து அருள் ஓங்கும். நகாரமாகிய திரோதான சக்தி மகாரமாகிய ஆணவமலத்தை நம் மீது அதனுடைய வலிமை தாக்காமல் செய்து மகாரமாகிய அருட்சக்தியாக விளங்கும். திரோதான சக்தியை என்ன செய்யும்னா, திரோதான சக்தி இறைவனுடைய மறைப்பாற்றல் இருக்கிறதே, அந்த மறைப்பாற்றல் உயிரை பக்குவப்படுத்துகின்ற அளவுக்கு மறைப்பாற்றலாக இருக்கும். உயிரை பக்குவப்படுத்திய பிறகு அதுவே என்ன செய்யும்னா அருளாற்றலாக மாறி அருட்சக்தியை இந்த உயிருக்கு தரும். மீள வா சீயை அருளும். இப்படி ஆணவமலத்தில் ஆழ்ந்திருக்கின்ற உயிரை அந்த ஆணவமலத்திலிருந்து நீக்குவதற்காக திரோதான சக்தியானது செயல்பட்டு, திரோதான சக்தி அப்படி மறைப்பாற்றலாக செயல்பட்டு ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் இந்த உயிரிலிருந்து நீக்கி வைத்து, அப்படி நீக்கி வைக்கின்ற நிலையிலே திரோதான சக்தியானது என்ன சக்தியாக மாறுது? அருட்சக்தியாக மாறுகிறது. அருட்சக்தியாக மாறி சிவபெருமானை அந்த திரோதான சக்தி அடையுமாறு செய்யும். அருட்சக்தியாக இருந்து அடையுமாறு செய்யும். திரோதான சக்தியை அருட்சக்தியாக மாறி சிகாரமாகிய சிவத்தை ஆன்மா அடையுமாறு செய்யும். இது எப்படி என்றால், சூக்கம் கொஞ்சாகிறத ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆணவமலம் நம்ம உயிரை விட்டு நீங்கும். ஆணவமலம் நீங்கிய பிறகு நம் மீது மறைப்பாற்றலில் செலுத்துகின்ற திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறும். அருட்சக்தியாக மாறி அந்த அருளே இந்த ஆன்மாவில் பதிந்து இந்த ஆன்மாவே என்ன ஆயிடும்? அருளாக மாறிவிடும். அப்படி மாறிய நிலையில் இது சக்தி நிபாதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலை. அந்த அருட்பதிவு எய்திய இந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபடும்படியாக இந்த திருவைந்தெழுத்து செய்து வைக்கும். மா ய, மா ய, இது மாயன்னு படிச்சிடக்கூடாது. இதில் 2 சொல்லு அடங்கி இருக்கிறது. ய என்பது உயிர், மா என்பது பெருமை. மானா உயர்ந்த, சிறந்த, பெருமை பொருந்திய உயிரானது மற்றது பற்றா அருளையே பற்றுக்கோடாக கொண்டு, அதாவது சிகாரத்தை முதலாக வைத்து சிவாயனம சிவாயனம் என்று சொல்லும் பொழுது இந்த உயிர் திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறி இந்த உயிரிலே பதிவு செய்து சிவபெருமானிடம் கொண்டு போய் சேர்த்துரும். அந்த நிலையில் பெருமை பொருந்திய இந்த உயிரானது மற்றது பற்றா அருளையே பற்றி கொண்டு மற்ற உலக போகங்களை, உலக விஷயங்களை அது பற்றாமல் போய்விடும். அங்கு உற்று ஈசனில் ஏகமாகும். திரும்ப திரும்ப திருவைந்தெழுத்தை சொல்வதனால் நீங்கள் கடுமையான சாதனங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை.
நீங்கள் உங்களோட உயிரிலிருந்து எதெல்லாம் கழிக்கணுமோ அதை திருவைந்தெழுத்து உங்களிடமிருந்து கழித்து நீக்கிவிடும். எது நம்ம உயிருக்கு வரணும்? சிவமாம் தன்மை வரணும். அந்த சிவமாம் தன்மையை அது கொண்டு வந்து சேர்த்து விடும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவருமான் தானே வந்து என் உளம் புகுந்தார். அப்ப வர வேண்டியது தானே வரும். தேவையில்லாதது நம்மளை விட்டு தானாவே நம்ம செய்ய வேண்டிய சாதனம் திருவைந்தெழுத்தை ஓதுதல். அங்கு உற்று ஈசனில் ஏகமாகும் அருளிலே அடங்கி நின்று அருளையே வடிவாக கொண்டு இறைவன் திருவடியில் இந்த உயிரானது ஒன்றுபடும். திரு எழுத்தின் ஈடு இது. இதுதான் திருவைந்தெழுத்தின் பெருமை. திருவைந்தெழுத்தினுடைய பெருமை என்னன்னா, அது ஜீவனுள்ள ஒரு மொழி, ஜீவனுள்ள ஆற்றல் உள்ள ஒரு சக்தி. சக்தி அதில் நிரம்ப இருக்கிறது. அணுவுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதை விட அதிகமான சக்தி, அணுவை பிளந்தால் என்ன சக்தி உண்டாகும்னு சொல்றாங்களோ அதை விட அதிகமான சக்தி திருவைந்தெழுத்தில் அடங்கி கிடக்கிறது. அந்த திருவைந்தெழுத்தை நாம் ஓத ஓத அதில் இருக்கின்ற சக்திகள் பெருகி பெருகி இந்த என்றும் தொலையாத இந்த ஆணவமல இருளை அது உயிரிலிருந்து முற்றிலுமாக நீக்கி நமக்கு வரவேண்டிய எல்லா பேர்களையும் நமக்கு கொண்டு வந்து தந்து நம்மிடம் எதெல்லாம் நிலைபெற வேண்டுமோ அதெல்லாம் நிலைபெறச் செய்யும். நம்முடைய திரோதான சக்தி ஆணவமலத்தை அழித்து அது அருட்சக்தியாக மாறி உயிரில் பதிந்து உயிரை சோமாம் தன்மையை இதை செய்து சிவத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இவ்வளவு காரியங்களும் எதனால் நடக்கும் என்று கேட்டால் திருவைந்தெழுத்தை சொல்வதினால், சிவாயனம் என்று சொல்வதினால். திரு எழுத்தின் ஈடு இது. இதுதான் திருவைந்தெழுத்தினுடைய பெருமை. அது இந்த ஜடமாக கிடக்கின்ற உயிரை மெல்ல அதில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் நீக்கி உயிர் ததும்பும்படியாக அதை செய்து இறைவனில் கொண்டு போய் அது சேர்த்து விடுகிறது. ஆசு உறும் துரோதம் மேவாது அகலுமா சிவ முன்னாக ஓசைகள் அதனின் நம்மேல் ஒழித்து அருள் ஓங்கும் மீள வாசி அருளும் மாய மற்றது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும் இது திரு எழுத்தின் ஈடே. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது திருவைந்தெழுத்தை ஜீவன் முக்தர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வினைகள் பற்றாமல் போகிறது, தீவினைகளுடைய தாக்கம் இல்லாமல் போகிறது. அவர்கள் இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவைந்தெழுத்து மிக உன்னதமான நிலையில் அவர்களை வைத்திருக்கிறது. அப்போ உன்னதமான நிலையில் இருக்கின்றவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? அணைந்தோர், இறைவனை அணைந்தோர், இறைவனுடைய சிவமாம் தன்மை எய்திய ஞானிகள் அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள்? அவருடைய இயக்கம் எப்படி இருக்கும்? அது கேட்டு ரசிப்பதற்குரியது அவருடைய செயல்பாடுகள். ஞானியுடைய செயல்கள் எல்லாம் மிகவும் லீலைகள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நாம் உலக வயப்பட்டு இதுக்குள்ள அழுதி துன்பப்பட்டு அல்லது இன்பமடைந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அவங்க லீலா வினோதமாக பல காரியங்களை செய்வார்கள். மற்ற ஜீவர்களுக்கு வழிகாட்டியாக பல காரியங்கள் செய்வார்கள். அவர்களெல்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று இந்த பாடல் கூறுகிறது. அவர்கள் முதல்ல அவர்கள் இருக்கக்கூடிய நிலை, முதல் ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டாங்க. ஆன பிறகு அவர்களுக்கு மலவாசனை தாக்குகின்ற நிலைமை இருக்கிறது. அந்த மலவாசனை தாக்காமல் இருப்பதற்காக அவர்கள் திருவைந்தெழுத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருப்பதனாலே அவர்கள் கீழிறங்காமல் அந்த சிவமாம் தன்மையிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்திருக்கின்ற அணைந்தோர், இறைவனை அணைந்தோர் எப்படி இருப்பார்கள்? தீங்குரு மாயை சேராவகை வினை திரிவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறையிருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையில் துகளிலாரே. அப்படி இருக்கிறவங்களை சிவருமான் தாங்குறானா, அப்படியே தாங்கிக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய திருக்கரங்களிலே அவர்களை அவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான். அப்புறம் அதை விட என்ன பேர் இருக்கிறது? ஒரு தாயானது தன்னுடைய குழந்தையை கையிலே ஏந்தி மார்போடு அணைத்துக் கொண்டு எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தால் அந்த குழந்தை என்ன சுகத்தை அடையுமோ அந்த சுகத்தை ஜீவன் முக்தர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் அவர்களுக்கு மாறாத புன்சிரிப்போடு அவர்கள் திகழ்வார்கள். இறைவனை உணர்ந்த ஞானிகள் கடுகடுன்னு இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஆனந்தமாகவே இருப்பார்கள். ஆனந்தம் அவர்களுக்கு சொத்தாகவே இருக்கும். சில ஞானிகள்ட்ட ஆசீர்வாதம் போனீங்கன்னா ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அனுபவித்த ஆனந்தம் நமக்கும் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். தீங்குரு மாயை சேராவகை, மறுபிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றமுடைய மாயா காரியங்கள் நம்மை சேராதபடி. அணைந்தவர்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, மீண்டும் இந்த உடல் வாழ்க்கை 36 கருவிகளுடன் கூடிய இந்த உடல் அவர்களுக்கு சேராது. வினை திரிவிதத்தால் நீங்கிட, மாயா காரியம் விலகிடுச்சு. அதுக்கு அடுத்தது 3 விதமான வினைகள் முதலே சொன்னோம் இல்லையா? சஞ்சிதம் தீட்சையினாலும், பிராரத்துவம் அனுபவத்தினாலும், ஆகாமியம் ஞானத்தினாலும் அவர்களை விட்டு நீங்கிவிடும். அப்ப மாயா மலம் போயிடுச்சுது,
கண்மமலம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஆணவமலம். நீங்கா மூல நிறையிருள் இரிய, எளிதில் நீங்காத, எளிதில் ஆன்மா விட்டு விலகாத மும்மலமாகிய மூலமலமாகிய அந்த ஆணவமலமும் இந்த உயிரை விட்டு நீங்கிவிடும். இறைவனுடைய தரிசனத்துக்கு பிறகு அந்த இறைவனையுடைய திருநாமத்தை முறையாக ஓதிக்கொண்டிருக்கின்ற உயிரிடமிருந்து இந்த 3 மலங்களும் முற்றிலுமாக விலகிவிட்டன. அப்பொழுது அந்த 3 மலங்களும் நீங்கிய நிலையிலே அவர்கள் திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய உயிரானது மெல்ல 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 ஒடுங்கி இறைவனில் ஒன்றித்து விடுகிறது. நேயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடக்கி, இது அப்படியே நிகழ்கின்ற நிகழ்வை வார்த்தையினால இந்த பெரியவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். சிவபெருமானின் ஒளிமயமான அருளிலே ஆன்மா அடங்கி நிற்கும். ஏகனாகி இறைவன் நிற்க, ஏகனாகி இந்த அதாவது இறைவனுடைய சச்சிதானந்த சொரூபத்திலே இந்த உயிரானது அடங்கி போய்விடும். தனக்கென்று ஒரு செயலும் அந்த உயிருக்கு இருக்காது, தன்முனைப்பு இருக்காது. தன்னுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி எல்லாம் இறைவனுடைய பேரொற்சக்தியிலே அது ஒடுக்கிடும். இந்த உயிரானது அவ்வாறு அருளிலே அழுந்தி நிற்கும். ஏக தொன்மையின் தாங்கி, அப்படி பிரிவின்றி இறைவனிலேயே முற்றிலும் ஒன்றுபட்டு நிற்கின்ற அந்த ஆன்மாவை இறைவன் தாங்குகின்றான். அப்படி தாங்கிக் கொண்டே இருக்கிறானாம். கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே வெற்றுடுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. அப்போ அடியார்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இறைவனால் தாங்கப்படுதலை விரும்புகிறார்கள். ஆகவே இந்த ஞான செய்திகளை எல்லாம் கேட்டு சிந்தித்து தெளிந்து அவற்றையெல்லாம் அனுபவித்து ஆனந்த அதீதமடைந்த உயிர்கள் மலவாசனை நீங்குவதற்காக திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நிலை சித்திக்கிறது. அந்த நிலையிலே இறைவன் அந்த உயிர்களை தாங்குகிறான். ஏக தொன்மையின் தாங்கி, அந்த உயிரை இறைவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போ அந்த தாங்கி, அந்த தாய் தன்னுடைய அழுகின்ற குழந்தையை மார்போடு அணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த குழந்தை என்ன இன்பம் அடைகிறதோ அந்த இன்பம் அந்த உயிருக்கு வந்து சேர்கிறது. உள்ளத்துள் இன்பு ஒடுங்க, அறிவு இச்சை செயல்கள் அனைத்தும் இறைவன் மயமாக்கப்பட்டு திருவருள் மயமாக்கப்பட்டு சிவமாம் தன்மை எய்தி அவைகள் எல்லாம் இன்பமே ஊடுருவி இருக்கிறது. எல்லாவற்றிலும் இன்பமே கலந்திருக்கிறது. துகளிலோர், அப்படிப்பட்ட அடியார்கள், துகள்னா குற்றம், குற்றம் நீங்கிய உயர்ந்த நிலையில் சுத்த நிலையில் வாழ்வார்கள். அவர்கள் நேரே தூங்குவர். அவர்கள் இறைவனிலேயே அப்படியே ஒன்றித்து போய்விடுவார்கள். அவர்களுக்கென்று அப்புறம் தனி செயல் இல்லை, தனி விருப்பங்கள் இல்லை, தனி அறிவு இல்லை. எல்லாம் அந்த இறைவனுக்குள்ளேயே ஒன்றி போய்விடும். இதைத்தான் ஏகனாகி இறைவனி நிற்றல் என்று சொல்வார்கள். முதலே கூட உங்களுக்கு இதை பற்றிய ஏகனாகி இறைவனி நிற்றல் என்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். உயிருக்கு அறிவு இச்சை செயல்கள் இருக்கின்றன. உயிர் என்ன செய்ய வேண்டுமா, அறிவினாலே இறைவனுடைய பெருங்கருணையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இறைவன் உயிரோடு ஒன்று கலந்தும், இறைவன் உயிருக்கு அறிவித்தும், இறைவன் உயிரோடு சேர்ந்து செயல்பட்டும், அதாவது ஒன்றாக வேறாகவும் உடனாகவும் இருந்தும் அவன் அற்புதமான காரியங்களை உயிர்களுக்காக செயல்கிறான். இதை அறிவினாலே நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இறைவனுடைய இருப்பு இல்லாவிட்டால் உயிருக்கு இருப்பு கிடையாது. ஒரு உதாரணமாக, உயிரினுடைய இருப்பு இல்லாவிட்டால் உடலுக்கு இருப்பு கிடையாது. உயிர் இருப்பு இந்த உடலை விட்டு நீங்கிடுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உடலுக்கு இருப்பு உண்டா? 12 மணி நேரத்தில் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் நம்ம. அப்போ உயிர் இருக்கிறதுனால தான் உடல் தங்கி இருக்கிறது. அதுபோல இந்த உயிர் தங்கி இருப்பதற்கு சிவபெருமான் தேவை. சிவபெருமான் இல்லாவிட்டால் உயிர் தங்கி இருக்காது. ஒன்று. இந்த உயிருக்கு அறிவு இருக்கிறதே தவிர இந்த உயிருக்கு சிவபெருமான் தான் அறிவிக்க அறியும் தன்மையுடையது உயிர். அப்போ இந்த உயிருக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் யார் அறிவிக்கணும்? சிவபெருமான் தான் அறிவிக்கணும். அவன் அறிவிக்காவிட்டால் உயிருக்கு அறிவு விளங்காது. ஆகவே இவன் கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்து உயிருக்கு அறிவிக்கிறான். அப்படி அறிவிக்கும் பொழுதும் அந்த உயிர் தானாக இயங்க முடியாது. அறிவித்த இறைவன் உயிரோடு ஒன்று கலர்ந்து அவன் செயல்படவும் துணையாக நிற்கிறான். ஆகவே உயிரிலே அவன் கலந்திருக்கிறான். உயிருக்கு வேறாக நின்று அறிவிக்கிறான். இப்ப சாதாரண நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு அப்படியே வச்சுக்கிட்டு குறிப்பா ஒரு விஷயத்தை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா எதுக்க போறவங்க யாருன்னு தெரியாது.
அப்போ உயிரறிவும் இந்த கண்ணு ரெண்டும் இணையணும். கண்ணு பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. அதுபோல இந்த வெறும் கண்ணு எந்த விதமான பொருளையும் பார்க்க முடியாது, உயிரறிவு சேரணுமா இல்லையா? அதுபோல உயிரறிவு இயங்கி செயல்பட வேண்டுமானால் சிவபெருமானுடைய துணையும் அந்த உயிரறிவுக்கு தேவை. ஆகவே ஒன்றாகவும் இருக்கிறான், வேறாக நின்று அறிவிக்கிறான். உயிர் செயல்படும் பொழுது அதோடு சேர்ந்து அவன் செயல்படுகிறான். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இறைவனுடைய பெருங்கருணை திறத்தை அறிவினாலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய அறிவு முறையாக செயல்படுகிறது. அப்படி ஆராய்ந்து நம்முடைய கருணையை நினைத்து நாம் நெகிழ்ந்து போக வேண்டும். அப்போ இச்சை தன்னுடைய செயலை செய்கிறது. அப்படி நெகிழ்ந்து நெகிழ்ந்து இறைவனை நினைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி நம்முடைய மலமெல்லாம் நம்மிடமிருந்து கரைந்து போக வேண்டும். அப்பொழுது நம்முடைய செயல் இறைவனுடைய செயலிலே ஒன்றித்து போய் பேரானந்த பெருநிலையிலே இந்த உயிர் வாழ்கிறது. இதுதான் ஏகனாகி இறைவனை நிற்றல். இந்த உயிருக்கு இருக்கின்ற 3 இயல்புகள், அறிவு, இச்சை, செயல். இந்த 3ஐயும் இறைவனுடைய கருணையை அறிந்தும் இறைவனுடைய கருணையை நிகழ்ந்து நெகிழ்ந்தும் இறைவனுடைய கருணையில் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நம்முடைய மலங்களெல்லாம் உருகி நம்மை விட்டு கழிந்து போன நிலையிலே அவனுடைய பேரானந்தத்தை அனுபவிக்கின்ற செயலிலே ஈடுபட்டும் இருக்கின்ற பொழுது உயிரானது தன்னுடைய நிறை நிலையை அது அடைகிறது. உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு பக்குவத்தில் உயிரானது அது அவனுடைய லட்சியத்தை அடைந்து விடுகிறது. அதுதான் ஏகனாகி இறைவனை நிற்றல். சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஊடுருவி பார்க்க வேண்டும், அதை அனுபவப்படுத்த வேண்டும். சாஸ்திரங்களில் சொல்கின்ற வார்த்தைகள் பேச்சுக்குரியன அல்ல, நம்முடைய திறமைகளை காட்டுவதற்குரியன அல்ல. எதையாவது பேசி 4-5 சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பிரமிக்க வைப்பதற்காக அல்ல. வெல்லாமல் எவரையும் வெருட்டிவிட வகை வந்த வித்தையன் முத்தி தருமோ அப்படின்லாம் இல்லை. ஆனால் சாஸ்திரத்திலே உள்ள சொற்கள் அனைத்தும் நம்முடைய அனுபவத்துக்கு உரியவைகள், அனுபவத்திற்கு நம்மை ஆட்படுத்தக்கூடியவைகள், அனுபவத்திற்கு நம்மை தூண்டக்கூடியவைகள். ஆகவே கேட்ட விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்த விஷயங்களை நாம் தெளிவடைய வேண்டும், தெளிவடைந்த விஷயங்களிலே நம்முடைய வாழ்நாளை அதில் ஈடுபடுத்த வேண்டும். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் பெற்றடியேனை விடுதி கண்டாய். என்ன கிடைக்குதோ பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின், இது எதெல்லாம் கிடைக்குதோ அது போதாது, இன்னும் அதிகமாக வேணும். பெற்றதுல யாருக்கும் திருப்தி உண்டாவதில்லை உலகியல் வாழ்க்கையில. அப்படி எந்த அளவுக்கு உலகாயுத வாழ்க்கையை நாம் நினைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை நாம் மறுதளிக்கிறோம். நாத்திகர்கள் யாருன்னா, நாத்திகம் பேசுறவங்க நாத்திகம் இல்ல, உலகாயுத வாழ்க்கையை பெருக்கிக் கொண்டு இறைவனை முற்றிலுமாக மறந்து போகின்றவர்கள் மாத்தியர்கள். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய். அப்படி இருக்கின்ற என்னை விட்டுவிட வேண்டாம், மற்ற அடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ்முதலே. என்னை தாங்கிக் கொள்வர்கள், என்னை கையிலே ஏந்திக் கொள்வர்கள் ஒன்ன தவிர வேறு யாரும் இல்லை. வாழ்முதலே உற்று அடியேன் மிக தேறி நின்றேன், எனக்கு உள்ளவனே, எனக்கு உள்ளவனே ஆகிய சிவருமானே என்னை தாங்கிக் கொள். ஆகவே இறைவனால் தாங்கக்கூடிய பேறு பெற வேண்டும் என்றால் நாம் அறிவினாலே இறைவனுடைய அருட்செயல்களை, அவனுடைய ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற தன்மைகளை நினைந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இச்சையினாலே உருகி உருகி அவனுடைய அருட்பெரும் கருணைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி உருகி நின்றதால் நம்முடைய மலமாசுகள் எல்லாம் கழுவ பெற்று நம்முடைய செயலினாலே அந்த பேரானந்தத்தை அனுபவித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுது இறைவனால் நாம் தாங்கப்படுவதாக ஆகிறது. அப்படி தாங்கப்படுகின்ற வாழ்க்கையை ஒவ்வொரு ஜீவனும் பெற்று பேரானந்த பெருநிலையில் வாழ வேண்டும். அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. அணைந்தவர்கள் அப்படி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முற்றிலுமாக இறைவனுடைய திருவடியை சார்ந்து பேரானந்த பெருவாழ்வில் அவர்கள் திளைத்திருக்கிறார்கள். தீங்குரு மாயை சேரா வகை வினை திருவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறையுருள் எரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடங்கி உள்ளத்தில் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையில் துகளிலோரே. இந்த பாசம் நீங்கிய மும்மலங்களும் நீங்கிய துகளிலாத மாசு மறுவற்ற அந்த ஜீவன் முக்தர்கள் இறைவனை அடைந்து இறைவனால் தாங்கப்பட்டு பேரானந்த பெருவாழ்வில் அவர்கள் திளைத்திருப்பார்கள், மூழ்கியிருப்பார்கள். அப்படி சிவமே கண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கு என்ன நியதி இருக்கிறது வாழ்க்கையில, அவர்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதற்கு பிறகு அப்படின்னு பார்த்தால் இந்த 94வது திருவிருத்தம் அவர்களுக்கு என்னென்ன நியதிகள் இருக்கின்றன என்று சொல்கிறது. குறிப்பிடம், காலம், திக்கு, ஆசனம், கொள்கை, குலம், குணம், சீர், சிறப்புறு விரதம், சீலம், தவம், ஜபம், தியானம் எல்லாம்
மறுத்து அற ஒழிதல் செய்தல் மறுவிடா மண்ணு செய்தி உறக்கு உருவோர் போல் வாய்மை ஒழிந்தவை ஒழிந்து போமே. குறிப்பிடம் சிவபெருமானோடு இப்ப ஆரம்பத்திலே உள்ள சாதகர்கள் சில விதமான நியதிகளை பின்பற்றுகிறார்கள். ஆரம்பகால சாதகர்கள் சாஸ்திரத்தை எல்லாம் கேட்ட உடனே சில நியதிகள் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றன ஆசிரியர்களால். ஜீவன் முக்த நிலை அடைந்த பிறகு அந்த நியதிகள் எல்லாம் எப்படி செயல்படுகின்றன? முதல்ல இருக்கிறவங்களுக்கு ஞான சாதனைகளை செய்வதற்கு நல்ல இடம் தேவைப்படுகிறது. குறிப்பிடம், கங்கை கரை, காவிரி கரை, மிகச்சிறந்த புண்ணிய கஷேத்திரங்கள், பசுபதீஸ்வரர் இருக்கின்ற வளாகம், அந்த கோயிலினுடைய உள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணா நல்ல தியானம் வரும். தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி உட்காந்து ஜபம் பண்ணா ஜபம் சிறப்பாக வரும். திருவையாற்றிலே ஜவமண்டபம் என்று இருக்கிறது. நம்ம எங்க உலகத்திலே 2 இடம் தான் ஜவமண்டபம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு இடம் எந்த இடம்னு எனக்கு நினைவில் இல்லை. திருவையாற்றில் தட்சிணாமூர்த்தி முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கிறது. 9 துவாரங்கள் உள்ள ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கிறது. அங்கே உட்காந்து ஜெபம் சொன்னா ஒரு தர ஜெபம் சொன்னா 100 தர ஜெபம் செய்வதற்கு நிகர். அப்படி எங்க பலமுறை ஜெபம் செய்வர்கள் அங்கே உட்காந்து ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. அப்படி குறிப்பிட்ட இடங்களில் இருந்து ஜெபம் செய்தால் அதிகமான பலன்கள் ஏற்படும். சிவராத்திரி பொழுது நாம ஜெபம் செய்தால் அதற்கு பல மடங்கு 1000 மடங்கு பலன் உண்டு. இப்படி எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? குறிப்பிடம். சிவபெருமானோடு கூடி உரைப்புடன் நிற்பதற்கு தகுதியான புண்ணிய தலங்கள், அதாவது காசி, ராமேஸ்வரம், மற்ற பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம். காலம், தீட்சை பெறுவதற்குரிய காலம், இன்ன காலம், ஜெபம் செய்வதற்கு இன்ன காலம், இந்த நாள் தேவலாம், இந்த நட்சத்திரம் தேவலாம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தை பற்றிய கொள்கைகள். திக்கு, இன்ன திசையை பார்த்து, வடக்கு திசையை பார்த்து அல்லது கிழக்கு திசையை பார்த்து, எந்த திசையை பார்த்து ஜெபம் செய்யணுங்கிற ஒரு நியதி. ஆசனம், என்ன ஆசனத்தில் உட்காரணும், பத்மாசனம், வஜ்ராசனம், அப்படி ஏராளமான ஆசனங்கள் இருக்கின்றன. ஆசனங்களில் கூட நீண்ட நேரம் 3 மணி நேரமாவது குறைந்தபட்சம் உட்கார்ந்து உடலானது அசையாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஆசன நியதி என்ற நியதிகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக கொள்கை, இன்ன கொள்கையை பின்பற்றுகிறோம், சைவ சித்தாந்தத்தை, சைவ சமரபை அல்லது வைணவ மரபை பின்பற்றுகிறோம். இந்த மரபுக்கு உள்ள என்னென்ன கொள்கைகள் இருக்கின்றன, சம்பிரதாயம், மரபு பற்றிய கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை. அதற்கடுத்து குலம், இன்ன குலத்தில் பிறந்தவர்கள்லாம் இந்த சைவத்தை அனுட்டிப்பதற்குரியவர்கள் அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? அந்த மடத்துல குரு முதல்வராக போகணும்னா இன்ன ஜாதி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட உண்டு. ஜாதியை கடந்து யாரும் பட்டம் கட்டுறது இல்லை. ஆனா அவர்கள் பிறந்த குலம் கோத்திரத்தில் பிறந்தாங்கன்னு வருதே தவிர, இப்போ ஒரு மடத்தினுடைய அதிபதி இன்னும் ஜாதியை சேர்ந்தவங்க தான் வரணும்னு ஏதாவது நீதி இருக்கிறதா? நீ அப்படி வேணுமா? சாதி குலம் பிறப்பெண்ணும் சுடிப்பட்டு தடுமாறும் ஆதமிலை நாயனே அல்லலறு தாண்டு கொண்டு அப்படின்னு மணிவாசகர் சொல்ற. சாதி குலம் பிறப்பு என்னும் அந்த அது ஒரு சுடல் அப்படின்னு சொல்றார். ஆகவே அவர்களெல்லாம் அதெல்லாம் நீக்கும்படியாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய திருமணங்கள்லாம் ஜாதி வாரியா தான், அந்த ஜாதியில பிறந்தவர்கள் தான் அதுக்கு பட்டத்துக்கு வர வேண்டும் என்று நீதி வைத்திருக்கிறார்கள். குலம், சாதி இனம் பற்றிய அபிமானங்கள். குணம், சமயாச்சாரம், குலாச்சாரம், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு ஆச்சாரம், சமய ஆச்சாரம், இந்த சமயத்தை பின்பற்றினா இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆச்சாரம், அதனால் வரக்கூடிய விருப்பு வெறுப்புகள். சீர், வைஷ்ணவத்தை சார்ந்திருந்தா திருமணம் இட்டுக்கணும், சைவனை சார்ந்திருந்தா ருத்ராட்சம் போட்டுக்கணும், திருநீர் அணிஞ்சிருக்கணும் என்று சொல்லக்கூடியவைகள். இல்லை இன்ன மடத்தில் இருந்தா தாடி வளர்த்துக்கிட்டு தான் சன்னியாசியா இருக்கணும். சில பீடங்களில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழித்து கொண்டு அவர்கள் சன்னியாசியா இருப்பார்கள். சில பீடங்களில் போய் பார்த்தீங்கன்னா தாடியும் ஜடாமுடியும் வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த மடத்தினுடைய சம்பிரதாயங்களாக இருக்கும். அதுக்கு சீர். சிறப்பு விரதம், சோமவார விரதமா ஏகாதசி விரதமா? வைஷ்ணவர்கள் தான் ஏகாதசி விரதம், சைவர்களாக இருந்தால் சோமவார விரதம், சிவராத்திரி விரதம், பிரதோஷ விரதம், இப்படி எல்லாம். சீலம், நல்ல ஒழுக்கத்தில் என்ன ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், இந்த சம்பிரதாயத்துக்குரியதா அந்த சம்பிரதாயத்துக்குரியதா. தவம், தவம் செய்கின்ற முறைகள், அதுல பல்வேறு முறைகள். யாகம் செய்கின்ற முறைகள், வேள்வி செய்கின்ற முறைகள். ஜபம், 5 எழுத்து மந்திரம் சொல்றதா 8 எழுத்து மந்திரம் சொல்றதா சடாச்சாரம் சொல்றதா, எதை சொல்றது? இதை அக்குமாலை கொண்டு எண்ண வேண்டுமா? வைணவர்களாக இருந்தால் தாமரை மணியில எண்ணலாமா, துளசி மணியில எண்ணலாமா? சைவர்களாக இருந்தால் ருத்ராட்சத்தில் செய்யலாமா, வேற எதில் செய்யலாம்? சந்தேகம் வந்துருதா இல்லையா நமக்கு என்ற கொள்கைகள். தியானம், உடல்ல 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னி, சகசிராரதளம். எந்த இடத்துல வச்சு தியானம் பண்றது சாமியை அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம், இவை எல்லாம்
மறுத்து அற ஒழித்தல் செய்தல் மறிவிடா. ஜீவன் முக்தர்கள் இந்த நியதிகளை எல்லாம் மறுக்கவும் மாட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஆரம்ப சாதகர்களுக்கு உரியது. உன்னதமான நிலையடைந்த பரிபூர்ணத்தை உணர்ந்த சிவபெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஞானிகளுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் பொருந்தாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிராமண குலத்தை சேர்ந்தவர். பூணூல் போட்டிருப்பார். ஒரு சில காலம் பார்த்தா பூணூலை காணும். ஒருத்தர் அவர்கிட்ட போய் நேராக கேட்டார், சுவாமி உங்க பூணூல் என்னாச்சு, எங்க போச்சு, காணுமே அப்படின்னு. பக்திங்கிற பெருங்காற்று அடித்தது, பூணூல் பறந்து போய்விட்டது அப்படின்னார் அவர். சமயாச்சாரம், குலாச்சாரம், சீர், ஜபம், தியானம், வேலிகள் செய்தல், இதெல்லாம் ஆரம்பமான சாதகர்களுக்கு வேலி கட்டிய சிறு செடியை வேலி கட்டி பாதுகாக்க வேண்டும். நம்ம திருநீர் அணிஞ்சிருந்தாதான் நமக்கு ஞாபகம் வருது. பரமசிவத்தை திருநீரோட பார்த்த உடனே எனக்கு சிவனுடைய ஞாபகம் வருகிறது, இல்லாட்டி ஞாபகம் வரமாட்டேங்குது. அப்ப ஞாபகத்தை தூண்டுவதற்கு அவர் திருநீர் அணிந்திருக்கிறார். திருநீர் அணிவது புண்ணியம், திருநீரை அணிந்திருப்பவரை பார்ப்பது புண்ணியம். துர்வாச மகாமுனிவர் ஒரு நாளுக்கு ஆசை வந்துட்டு அவருக்கு நரகத்தை பார்க்கணும்ட்டு சொல்லிவிட்டாராம் இந்திரன்ட்ட போய். எல்லாத்தையும் பார்த்தாச்சு உலகத்துல, நரகம் மட்டும் என் காட்சிக்கு வர மாட்டேங்குது. இவரே நரகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லையா அவர் முனிவர். அதனால ஒரு நாள் என்ன பண்ணாரு, அங்க போய் நரகம் பார்க்கணும்னாராம். சரின்ட்டு இவரை பிடிச்சி அழைச்சிட்டு போய் நரகத்தை கொண்டு போய் காட்டினாங்க. இவர் நரகத்துக்கு போயிட்டே இருக்கும்பொழுது அந்த உயிர்களெல்லாம் துன்பப்படுகின்ற உயிர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய பள்ளத்தை காட்டினாங்க. அந்த பள்ளத்துக்கு அடியில இருக்கின்ற உயிர்கள் மிகவும் துன்பப்பட்டு பல வாதனைகளை அடைந்து கொண்டு அலறி கொண்டு இருந்தன. இவர் இப்படி குனிஞ்சு பார்த்தாராம். குனிஞ்சு பார்த்த உடனே அதெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த உயிரினங்கள்லாம். என்னன்னு இப்படி இன்னும் என்ன நரகத்தை காட்டுறேன்னு சொல்லி நல்ல சந்தோஷமா இருக்கிறத காட்டுறாங்கன்னு அப்படி கண் அப்படி இடுக்கி பார்த்தாராம். நெத்தில இந்த திருநீர் கீழே வந்துருச்சு நரகத்துல. உடனே அவெல்லாம் மகிழ்ச்சி கூத்தாட ஆரம்பிச்சிருச்சு. என்ன நரகத்தை கலைச்சிட்டு சொன்னா சொர்க்கத்தை கலைச்சிட்டு வந்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னாராம் அவர். அவருடைய காட்சிக்கு நரகமே வரல, அந்த முனிவருடைய காட்சி. வா இங்க இருக்கிற நீ உன்னை இன்னும் கொஞ்ச நாளைக்கு விட்டோம்னா எல்லா நரகத்தையும் சொர்க்கமா மாத்திருவ, நீ வான்னு அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். ஆக திருநீற்றை பார்ப்பதும் புண்ணியம், திருநீற்றை பூசுவதும் புண்ணியம். அப்படி சைவ சாதனங்களை பார்ப்பது புண்ணியம். ஆரம்பகால சாதகர்களுக்கு ஒரு சிறு செடியானை முளைத்து வரும்பொழுது அதுக்கு வேலி கட்டி பாதுகாக்கணும், இல்லைன்னா விலங்குகள் வந்து சாப்பிட்டு போயிடும். ஆடு மாடு மற்றவர்கள்லாம் சாப்பிடும். அதே செடி வளர்ந்த பிறகு வேலி தேவையில்லை. அதுபோல இது சொல்லப்பட்டது ஞானிகளுக்கு. அணைந்தோர் அவர்கள் பதி பசு பாச உண்மைகளை கேட்டார்கள், ஞான சாதனங்களை பயின்றார்கள். அதன் விளைவாக மும்மலங்களிலிருந்து விடுபட்டார்கள். மும்மலங்களில் விடுபட்டு சிவமாம் தன்மை எய்தினார்கள். சிவமாம் தன்மை எய்தி ஜீவன் முக்த நிலைக்கு வந்த பிறகும் கூட மலவாசனை தாக்காமல் இருப்பதற்காக திருவைந்தெழுத்தை ஓதினார்கள். திருவைந்தெழுத்தை ஓதிய பிறகு அவர்கள் முற்றிலும் இறைவனிலே ஏகனாகி ஒன்றித்து போய்விட்டார்கள். அந்த ஒன்றித்து போயிருக்கின்ற நிலைமையில் உள்ள ஞானிகளுக்கு இந்த 13 விஷயங்களும் தேவையில்லை. அது இருந்தாலும் இருக்கும். ஒரு நாளைக்கு அவங்க 90 பூசிட்டு அலைஞ்சாலும் அலைவாங்க, மறுநாள் 90 இல்லாமல் போயிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. ஒரு நாள் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, ஒரு நாள் ருத்ராட்சம் போடாம கூட இருக்கலாம். அது அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர்களை வெறுத்து ஒதுக்கவும் மாட்டார்கள். இவைகளை வேண்டும் என்று விரும்பி ஓடி ஓடி போய் அலைஞ்சு அதை சேர்த்துக் கொள்ளவும் மாட்டார்கள். ஞானியினுடைய நிலைமை இவ்வாறு இருக்கும். மறுத்து அற ஒழித்தல் செய்தல் மறிவிடா. ஜீவன் முக்தர்கள் தாமாக மறுத்து அறவே விட்டுவிடுவதும் இல்லை, சிவபெருமானை பெறுவதற்கு இவை இன்றியமையாதன என்று கருதி இவைகளை செய்வதும் இல்லை. வாய்மை ஒழிந்து அவர்களுக்கு ஒன்றே ஒன்று, ஒரே நினைவு, நேயம், சிவபெருமான் தான். உண்மை பொருளாகிய சிவத்தை கண்டு இருக்கும் செயலை அன்றி மண்ணு செய்தி ஏனைய நியமங்கள், இந்த 13 நியமங்களும் அவர்களுக்கு உறக்கு உருவவர் கைப்பொருள் போல். நித்திரை செய்பவர்களது கையிலே இருக்கின்ற பொருள் அவர்கள் விடணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க கையில் இருக்கிற கைப்பொருள் தானாக நழுவி கீழே விழுந்துடும். அதுபோல முற்றிலும் இறைவனிலே ஒடுங்கி இறைவனிலே தூங்குகின்றவர்கள், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற பெரியவர்கள், இந்த நியதிகளை எல்லாம் தூங்குகின்ற கைப்பொருள் தானாக விலகி போய்விடுவது போல அவர்களுக்கு இந்த நியதிகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போய்விடும். உறக்கு உருவர் கைப்பொருள் போல் ஒழிந்து போம். தாமாகவே ஜீவன் முக்தர்களை விட்டு அவைகளெல்லாம் அகன்று போய்விடும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பதார்த்தங்கள் இந்த உலகாயுத விஷயங்கள், இந்த உலகாய விஷயங்கள் பார்வைக்கே வராது. இதனுடைய நியதிகள் அவர்களை கட்டுப்படுத்தாது. மந்த அதிகாரியோரை மதித்து நூல் சொன்னதெல்லாம்.
நூலெல்லாம் யாருக்குன்னா இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்களுக்கு. மந்தமானவர்களுக்கும் நூல் சொல்ல முடியாது, புரியாது. ரொம்ப பெரிய ஞானிகளுக்கும் நூல் தேவையில்லை. யாருக்கு நூல் தேவையில்லை? ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள். அப்படி இந்த ஞானம் அடைந்தவர்கள் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பார்த்திருக்க மாட்டார். அவர்கள் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், உன்னை தவிர வேறொரு பற்று இல்லை. மற்று நான் பற்றிலேன் கண்டாய், உன்னை தவிர வேறொரு பற்று இல்லை, மற்ற பொருள்களை நான் பற்ற மாட்டேன் என்று அவர்கள் சிவபெருமானிலே உறைந்திருப்பார்கள். மற்ற நியதிகள் அவர்களை கட்டுப்படுத்தாது. இந்த 13 நியதிகளையும் அவர்களை கட்டுப்படுத்தாது. இதே கருத்தே திருவருட்பயன் ஒரு பாடல சொல்லுகிறது. ஒன்பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் கான். அந்த பேரானந்த பெருவாழில் திளைத்திருக்கின்றவர்களுக்கு நியதிகள் எல்லாம் தானாக அவர்களை விட்டு நழுவி போய்விடும். அவர்கள் அதை வெறுக்கவும் மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். குறிப்பிடம், காலம், திக்கு, ஆசனம், கொள்கை, குலம், குணம், சீர், சிறப்புறு விரதம், சீலம், தவம், ஜபம், தியானம் எல்லாம் மறுத்து அற ஒழிதல் செய்தல் மறிவிடா. மண்ணு செய்தி உறக்கு உருவோர் போல் வாய்மை ஒழிந்தவை ஒழிந்து போமே. வாய்மை ஒழிந்தவை ஒழிந்து போமேன்னா, வாய்மைன்னா இங்க உண்மை என்றும் உள்ள சத்திய பொருள், சாஸ்வதமான பொருள் சிவம். சிவபெருமானை தவிர மற்றவற்றில் அவர்கள் கருத்து செலுத்த மாட்டார்கள். ஜீவன் முக்தர்கள் எப்படிப்பட்ட பேரின்ப நிலையை இருப்பார்கள் என்பதை மேலும் இந்த திருவிருத்தத்தில் அவர்கள் விளக்குகிறார்கள். இது ஞானத்தில் ஞானம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை. சரியில் நான் முதல்ல சென்ற வகுப்பில் சொல்லியிருக்கேன். 16 நிலைகள். அந்த நிலைகளில் உயர்ந்த நிலை 16வது உயர்ந்த நிலை ஞானத்தில் ஞானம். அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நீர்மையாளர் போல ஞானம் திகழ்ந்து அகம்புறம் எனாத செம்மையாளர் நன்மையாளரே. யார் நன்மையானவர்கள், யார் நன்மையை சிறப்பாக செய்கின்றவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில், அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் தனில். அகப்பூஜை புறப்பூஜை என்று 2 விதமாக இறைவனை வழிபாடு செய்கின்ற ஒரு இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் எதற்காக செய்கிறார்கள் அந்த அந்த அகபூஜையும் புறபூஜையும் அப்படின்னா, இந்த உலகாயுத இன்பங்களும் வேண்டும், இறைவனுடைய அருளும் வேண்டும் என்று உலகாயத்தில் பெற்றுக்கொண்டும் மறுமை உலகில் பற்றுக்கொண்டும் இந்த காரியங்களை அகப்பூஜை புறபூஜை இவர்களெல்லாம் செய்கிறார்கள் சில பேர். அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம்தனில், சகம்னா உலகத்தில். அப்படி அவர்கள் அகபூஜை புறபூஜை செய்து இந்த உலகத்திலே வேண்டியவைகளெல்லாம் அவர்கள் இறைவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். பறந்து பல் ஆய்மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனி. பறந்து பல் ஆய்மலரிட்டு எல்லா இடத்திற்கும் சென்று பல்வேறு இடங்களுக்கு சென்று நல்ல நல்ல மலர்களெல்லாம் ஆய்ந்து அவைகளெல்லாம் தன்னுடைய கையினாலேயே புஷ்ப கைங்கரியங்களெல்லாம் செய்து பூமாலை கட்டி இண்டை கட்டி மாலை கட்டி இறைவனுக்கு சாத்தி அதன் மூலமாக தாங்கள் எதையெல்லாம் வேண்டுகிறார்களோ அதையெல்லாம் இறைவனை வந்து பெற்றுக்கொள்கிறார்களாம் பூஜை செய்யறதுனால. அப்படி அகபூஜை புறபூஜை இரண்டையும் செய்து இந்த உலகாயுத வாழ்விலும் பரவ உலக வாழ்விலும் அடுத்த பிறவிக்கு வரக்கூடிய வாழ்விலும் எல்லாவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்கின்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த இரண்டும் இன்றி இந்த அகபூஜையும் புறபூஜையும் 2 வகையான வழிபாடுகளும் செய்யாமல் தமோமயமாகி, சில பேர் ஆமாம் பூஜை பண்ணு அதனால ஒரு பயனும் வரப்போறது கிடையாது, பூஜை பண்ணுறதுனால என்ன, அவனும் தான் பூஜை பண்ணவனு தான் கஷ்டப்படுறான், ஜெபம் பண்ணுறவனு தான் கஷ்டப்படுறான், திருமுறை படிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை தான் ரொம்ப சிரமத்தில் வாழ்க்கை நடத்துகிறான் என்று சொல்லி அஜ்ஞானத்தையே தமது வடிவமாக கொண்டு இந்த இரண்டும் இன்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட வினைகளுக்கு ஈடாக எல்லாம் நிகழும் பொழுதும் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாம, நல்லது தீயது எதை பற்றியும் கவலைப்படாம மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மகிழ்ந்து வாழும் நீர்மையாளர் போல. இந்த உலகத்தில் எது நேருதோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறது, இறைவனை பற்றியே சிந்திப்பதில்லை, இறை இன்பத்தை அடைவதற்குரிய வழிகளிலும் அவர்கள் செல்வதில்லை, முற்றிலும் உலோகாயுத மனிதர்களாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இதில் வந்து அதிகமான இன்பங்களை நாம் சுவைத்து அனுபவிக்க வேண்டும் என்று வாழக்கூடியவர்கள். அப்படி வாழக்கூடிய இவர்களைப் போல ஞானம் நிகழ்ந்து இவர்கள் எப்படி உலகத்தை பற்றி கவலைப்படாம அவர் பாட்டுக்கு வர்றதை சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டு இன்பம் வந்தா இன்பம் அனுச்சிட்டு துன்பம் வந்தா துன்பம் அனுச்சிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் தடலெறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் என்று திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லுகின்றார். நீரின்ப வெள்ளத்தில் நீந்தி கழிக்கின்ற உள்ளம் கொண்டீர்.
இந்த உலகம் கொடுக்குற இன்பம் அவ்வளவு சுகமா இருக்கு, அதனால இதுல ரொம்ப மகிழ்ச்சியாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி தமோமயமாகினா எந்த கஷ்டத்தை பத்தியும் உணராம அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் ஞானம் திகழ்ந்து இன்னொரு சாரார் இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே மறுதலையாக உள்ளவர்கள், முற்றிலுமாக பதிபது பாச உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு ஞானம் நிகழ்ந்து ஞானத்தை இவர்கள் செயற்படுத்தி அனுபவித்து இறைவனை உணர்ந்து ஏகனாகி இறைவனை நின்று முற்றிலுமாக பேரின்ப வாழ்வில் திளைத்திருக்கின்ற பெரியவர்கள். அவர்கள் அகம்புறம் எண்ணாத செம்மையாளர். இவங்க அகபூஜை புறபூஜை பத்தி கவலைப்படாம உலகாயுத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அகபூஜை புறபூஜைகளை செய்து காரியார்த்தமான காமியார்த்தமான இன்பங்களை சுகங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வினைவசத்தினாலே என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், இந்த முள்ளு செடியை சில மிருகங்கள் சாப்பிடும். அந்த முள்ளு செடியை சாப்பிடும் பொழுதும் அது வாய் கீறி அதிலிருந்து ரத்தம் ஒழுகும். அந்த ரத்தத்தையே சுவைத்துக் கொண்டு அந்த முள்ளிலிருந்து ஆனந்தம் வருவதாக அந்த முள்ளையே மீண்டும் மீண்டும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். அதுபோல இந்த தவமயமாகி இருக்கின்றவர்கள் உலகாயுத இன்பத்தை துவைத்து துவைத்து தன்னுடைய புலன்கள் உடம்பு எல்லாம் அதுல கரைந்து போவதை பற்றி கவலைப்படாமல், அப்படி கரைந்து போவதனால் விளையும் நன்மையை தான் உயர்ந்த நன்மை என்று அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டு தமோமயமாகி வாழ்வதைப் போலவே முற்றிலும் ஞானம் நிகழ்ந்த பெரியவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். உலகத்தை பற்றியே கவலைப்படுவதில்லை. அவர்களும் அகம்புறம் எண்ணாத செம்மையாளர். அந்நிலையில் இந்த திருவருளை அகத்துள்ளது என்றும் புறத்துள்ளது என்றும் திருவருள் உள்ள இருக்கு வெளியில் இருக்கு என்று கருதாமல் எங்கும் திருவருளாகவே பார்த்து அந்த திருவருளிலேயே தன்னை ஒன்றித்துக் கொண்டு அந்த திருவருளையே தமக்குரிய வடிவமாக மாற்றிக்கொண்டு அந்த திருவருளிலேயே வாழ்கின்றவர்கள் வினைக்கு ஈடாக என்ன துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதை பற்றி எல்லாம் பொருட்படுத்தாமல், எப்படி அந்த தமோமயமுடையவர்கள் உலகத்தில் வர இன்ப துன்பங்களை எல்லாம் பற்றி கவலைப்படாம வர்றதை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, அதுபோல இவர்களும் ஞானம் நிகழ்ந்து விட்டதால் அந்த ஞானத்திலேயே உரைப்பு கொண்டு சிவனிலேயே அவர்கள் உறைந்து கொண்டிருப்பதினாலே உலகாயுத வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் இவர்களும் மறந்து வினைக்கு ஈடாக ஏதாவது வந்துச்சுன்னா இது வினை வந்து சந்திக்கிறது என்று அவைகளையெல்லாம் இன்ப துன்ப உணர்வுகள் அற்று இறைவனை ஒப்பு வாய்க்க பெற்று அவைகளையெல்லாம் அனுபவித்து அவற்றை பற்றியெல்லாம் சிறிது கூட சிந்திக்காமல் யாம் இச்சித்த அவர்களுடைய இச்சையிலே இருக்கக்கூடிய சிவம் ஒன்றையே கருதி கொண்டு அந்த இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டு அவர்கள் வாழ்வார்கள். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரியவர்களை பற்றி இந்த பாடல் சொல்லுகிறது. ஒருவர் உலகாயதமே வாழ்க்கையாக வைத்துக் கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், இன்னொருவர் சிவத்தையே நினைத்துக் கொண்டு இன்ப துன்பங்களுடைய சூடு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். தேவரும் கயவர்களும் ஒண்ணுதான். திருவள்ளூர் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அணி சொல்லுவாங்களே, வஞ்ச புகழ்ச்சி. தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். தேவர்களும் நினைச்ச காரியத்தை செய்யறாங்க, கயவர்களும் நினைச்ச காரியத்தை செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று சொல்கிறார். அதுபோல இங்கு வாழ்ந்திருக்கின்ற உலகாயுத மனிதர்களும் இறைவனை நினைக்காமல் உலகத்தை நினைத்துக் கொண்டு மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞானிகள் உலகத்தை மறந்து இறைவனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை ஒன்னாதான் போயிட்டு இருக்குது. இப்படி யார் ஒருவர் சிவத்தை நினைத்துக் கொண்டு உலகத்தை மறந்து வாழ்கிறார்களோ, தனக்கு வருகின்ற நன்மை துன்மைகளை எல்லாம் இது வினைவின் வழி வரக்கூடியது என்று அவைகள் இறைவனை ஒப்பாக எல்லாவற்றையும் ஒன்றாக மதித்து வாழ்கிறார்களோ அவர்கள் நன்மையாளர். நன்மையாளர் என்றால் இந்த இடத்துல அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களை மூன்று வகையாக சாஸ்திரம் பிரிக்கும். ஒருவர் பிராகிருதர் என்று பெயர். அவர்கள் தான் பிராகிருதர் என்பவர்கள் உலகாயுதவாதிகள். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விடக்கூடியது, மறுமை என்று ஒன்று கிடையாது. நாத்திகர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மறுமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், வினை தொடராது என்று சொல்லக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த மூன்றும் யார் ஒருவர் சொல்கிறாரோ அவர்கள் நாத்திகர்கள். அவர்கள் பிராகிருதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் உலக வாழ்க்கையிலே மகிழ்ந்து இந்த உலகம் முடிஞ்சு போன இந்த உடல் வாழ்க்கை முடிஞ்சு போனோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு எச்சம் சொச்சம் ஒண்ணுமே கிடையாது என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு அமைந்த வாழ்க்கையை சுகமாக வாழ நினைப்பவர்கள். இவர்களுக்கு என்ன சாஸ்திரத்தை போய் சொன்னீங்கன்னாலும் அந்த சாஸ்திரம் புரியாது. சாஸ்திரம் சொல்றாங்களோ அடிக்க கூட வருவாங்க. எங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, யாராவது காவி கட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போனா அடியோடியா அடிச்சு கிட்டத்தட்ட கால் கையை முடிச்சு போட்டுருவாங்க. காவி கட்டின சன்னியாசி அந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா இந்த நல்ல விஷயங்களெல்லாம் அவருக்கு அப்படியே ரொம்ப கசக்கும். அப்படிப்பட்டவர்கள் பிராகிருதர்கள் என்று பெயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நமக்கு உதவும். பிராகிருதர்கள். அடுத்தது வைநயிகர்கள். வைநயிகர் வைநயிகர் அந்த வைநயிகர் தான் நம்ம
வைநெய்கர்னா வினயமுடையவர்கள், பணிவுடையவர்கள்னு பொருள். என்ன சாஸ்திரம் விதிக்கிறதோ அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க. சாஸ்திரம் எதை தவிர்க்கணும்னு நினைக்கிறதோ தவிர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா நம்ம செய்யறோமா இல்லையான்னு தெரியாது. நினைக்கிறோம், முடிஞ்ச மட்டும் செய்ய பாக்குறோம். அப்புறம் புலன்கள் தன்னுடைய சேட்டையை காட்ட ஆரம்பிக்குது. உடனே நம்ம அந்த வழிக்கு கொஞ்சம் போயிடுறோம். அப்புறம் கொஞ்சம் நினைப்பு வருது, ஆஹா சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி திருப்பி இழுத்துக்கிறோம். இப்படி ஊசலாட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி ஊசலாட்டத்தில் இருக்கு. இப்படி ஊசலாட்டம் இருக்கிறதுல சில ஆள் விடுபட்டு போயிடும். ஊசலாட்டத்தில் இருக்கிறது இந்த சைடில் ஒதுங்கினாலும் ஒதுங்க, அந்த சைடில் போனாலும் போயிடும். ஊசலாட்டத்தில் இருக்கிற நிலைமை தான் இந்த பிராகிருதங்கிற நிலைமையோட உயர்ந்த நிலைமை இல்லையா? அவர்கள் இறைவனை நோக்கி கூட ஆழ்ந்து அவர்களுக்கு சரியான சூழ்நிலை இருந்தால் இறைவனை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களுக்கு தான் சாஸ்திரங்கள் உரியது. இவர்கள் தான் சாஸ்திரத்தை கேட்பார்கள். இவர்களை உட்கார வச்சு சாஸ்திரம் சொல்லலாம். இவர்கள் உலகாயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ப துன்பங்களுடைய தாக்கம் இருக்கிறதே அவர்களை சற்று பக்குவப்படுத்தி வைத்திருக்கும். அவர்கள் உட்கார்ந்து சாஸ்திரத்தை கேட்பாங்க, அமைதியாக கேட்பாங்க. இந்த சாஸ்திரம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதை அவர்கள் உணர்வார்கள். சாஸ்திரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று கருதுவார்கள். உண்மையாவே நினைப்பாங்க. ஆனா அவனுடைய பழைய பழக்க வாசனை காரணமாக முடியாமல் போகலாம். அவங்க மேல நம்ம பரிதாபப்பட வேண்டும். அவர்களை நல்ல வழியிலே கொண்டு வருவதற்கு நம்மால முடிஞ்சா உதவி செய்யலாம். அவர்கள் வைநெய்கர்கள் மிகச் சிறந்தவர்கள். ஏன்னா நன்மைக்கு பக்கத்தில் நெருங்கி வருகிறார்கள், வந்துருவாங்க. அவங்க நன்மையாளர்களாக ஆகிவிடுவார்கள். ஒரு பிறவி உழண்டால் கூட மறுபிறவியில் அவர்கள் நன்மையாளர்கள். அவர்களுக்கு சாஸ்திரத்தை எடுத்து தெளிவாக சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டும். இறைவனுடைய நினைவில் நின்று கொண்டு இறைவனுடைய கருவியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல சாஸ்திரங்களை சொல்ல வேண்டும். நம்மால முடிந்ததை செய்ய வேண்டும். அடுத்தது, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சாமு சித்தர்கள் என்று பெயர். இவர்கள் முற்றிலும் இறைநிலை அடைய பெற்றவர்கள். வைநெய்கர், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சாமு சித்தர். இவர்கள் சிவபெருமானிலேயே திளைப்பவர்கள். இவர்கள் சிவ நினைவை விட்டு நீங்காதவர்கள், ஞேயத்திலேயே ஆழ்ந்திருப்பவர்கள். அவர்களுக்கு உலகாயுத எண்ணங்களே அவர்களுக்கு இருக்காது. அவர்களுக்கு முதல்ல இருக்கிற அந்த பிராகிருதர் இருக்காங்களே, அவங்களுக்கு கடவுள் நினைவே இருக்காது. இந்த சாமு சித்தர்களுக்கு உலக நினைவே இருக்காது. ரெண்டு பேரும் ரெண்டு துருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். நடுவில் இருக்கக்கூடிய இந்த வைநெய்கர்களுக்காகத்தான் இந்த சாஸ்திரங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் இறைவன் அவர்களுக்காகத்தான் இறங்கி வருகிறான். அவர்களுக்காகத்தான் இந்த 63 வந்திருக்கிறார்கள், தொகையடியார்கள் வந்திருக்கிறார்கள், சாஸ்திரத்தை அருளிய ஞானிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களை நோக்கிதான் எல்லா செயல்பாடுகளும் இருக்கின்ற கோயில்கள், திருமடங்கள், நம்முடைய சாஸ்திரங்கள், திருமுறைகள் எல்லாம் அவர்களுக்காகத்தான். இறைவன் அவர்களை மதிக்கிறான். இந்த உயிரை கடந்து அல்லாடுகிறது. பிறவி பௌவத்து எவ்வும் தடந்திரையால் எற்றுண்டு கனியை நேர் தோர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி இந்த பெரிய கடல், அந்த கடலிலே அடிக்கின்ற காற்றினால் அடிக்கப்படுகின்ற அலைகள், அந்த அலைகளிலே மிதந்து கொண்டு வருகின்ற இந்த உயிரானது சுறாமீனினுடைய வாய்க்கு அகப்பட்டு அந்த வாய் அளவுக்கு போகுது. அப்போ அவ்வளவு துன்பப்படுகிறது. அந்த நிலையில் இறைவன் இருக்கக்கூடிய இந்த உயிர்களை உயிர்க்க கருதிதான் திருவைந்தெழுத்தை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான். திருமுறைகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான். சாஸ்திரங்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான். அருளாளர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். ஆகவே இந்த வைநெய்கர்கள் தான் இந்த சாஸ்திரம் கேட்பதற்கு ஏற்றவர்கள். சாமு சித்தர்களோ அல்லது பிராகிருதர்களோ சாஸ்திரத்திற்கு உரியவர்கள் அல்லர். சாமு சித்தர்களுக்கு சாஸ்திரம் தேவையில்லை, சாஸ்திரத்தை கடந்து போயிட்டாங்க. பரமசர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு வலைஞன் வலை ஒன்று விரித்தான். வலையை விரிக்க வரான்னு தெரிஞ்சு சில மீன் வலை லேசா மேல தண்டுபடுறதுக்கு முன்னாடியே ஓடிப்பிட்டு வலையை விட்டு ஓடி போச்சு. மற்ற மீன்கள் அதற்குள்ள மாட்டிக்கிடுச்சு. சில மீன்கள் என்ன செய்கிறது, இந்த வலையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்த வலையை பிடிச்சி கிழிக்க பார்க்குது. போய் அந்த மூக்கால அந்த வலையை போய் முட்டி கொண்டே இருக்கிறது. சில மீன்கள் இந்த வலைக்குள்ள அகப்பட்டதே தெரியாம சந்தோஷமா நீந்தி தெரிந்து கொண்டிருக்கிறது. பிராகிருதர், வைநெய்கர், சாமுசித்தர். ஆகவே இப்படிப்பட்ட 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இதுல பிராகிருதரும் சாமுசித்தரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலையில் இருக்கிறார்கள். தேவரன்ன கயவர் என்று சொல்லும்படியாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த வைநெய்கர்கள் இறைவனை அடைவதற்கு தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் செலுத்தி கொண்டு இந்த உலகத்திலே உலகம் தருகின்ற சுகங்களையும் விட்டுவிட முடியாமல், இறைவனிடமிருந்து பேரானந்தத்தையும் விட்டுவிட முடியாமல், இரண்டுக்கு நடுவிலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் இறைவன் இறங்கி வந்து அருள் புரிகிறான். அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நீர்மையாளர் போல ஞானம் திகழ்ந்து அகம்புறம் எனாத செம்மையாளர் நன்மையாரே. நன்மையார் அப்படின்னா ஜீவன் முக்தர்கள். அடுத்தது ஞானத்தில் ஞானம் பார்த்தோம் இல்லையா?
ஞானத்தில் யோகம், உயர்ந்த அந்த 4 நிலைகளையும் பற்றி இந்த பாடல்கள் சொல்லுகின்றன. அண்டம் மேவிட அனைத்தையும் அண்டம் மேவி கொண்டல் போல் எவையும் ஞான குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணின் தானே அண்டநாயகனார் மேனியானதில் ஐயம் இன்றே. அனைத்தும் அண்டம் மேவிட, மண் முதலாக இருக்கக்கூடிய 4 பூதங்களையும் ஆகாயம் பொருந்தி நிற்க. ஆகாயம்தான் சூட்சமான பூதம். அந்த சூட்சமான பூதத்தில் தான் மற்ற எல்லா பூதங்களும் நிறைந்து நிற்கின்றன. இந்த ஆகாயம் எல்லாவற்றையும் தழுவிக் கொண்டிருக்கிறது. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் என்று இதை புறநானூறு சொல்கிறது. நிலன் ஏந்திய விசும்பு, விசும்புன்னா ஆகாயம் எதை தாங்கியிருக்கான்? பூமியை தாங்கியிருக்கு. பூமியை மட்டும் தாங்கல, தண்ணீர், நெருப்பு, காற்று, மண் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த ஆகாயம் இருக்கிறது. அனைத்தும் அண்டம் மேவிட, இந்த ஆகாயமானது எல்லா பொருள்களையும் தனக்குள் அடக்கி கொண்டு இருக்கிறது. அண்டம் அனைத்தையும் மேவி கொண்டல் போல், இந்த ஆகாயமானது அனைத்தையும் ஆகாயம் தாங்கி, ஆகாயம் அனைத்து பொருளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதோடு கூட எல்லா பொருள்களுக்கும் உள்பொருளாகவும் அது இருக்கிறது. ஆகாயம் எல்லாத்துக்குள்ளேயும் மறைந்து இருக்கிறது. நீருக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கிறது, மண்ணுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கிறது, காற்றுக்குள்ளும் ஆகாயம் இருக்கிறது, நெருப்புக்குள்ளும் ஆகாயம் இருக்கிறது. ஆகாயம் எல்லாவற்றையும் கபலீகரம் செய்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளும் புறமுமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே அண்டசராசரங்கள் அனைத்திலும் திருவருளும் முழுமையாக நிறைந்திருக்கிறது. எப்படி ஆகாயமானது இந்த பருப்பொருள்களை எல்லாம் ஊடுருவிக் கொண்டு எல்லாவற்றையும் தனக்குள் அகப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதுபோல திருவருள் இந்த எல்லாவற்றிலும் உயிரிலும் உலகிலும் அது உள்ளாகவும் புறம்பாகவும் எல்லா இடங்களிலும் நிறைந்து நிற்கிறது. கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணின். நம்ம என்ன செய்யணும்? திருவருள் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஊடுருவி இருக்கிறது, எல்லா இடத்திலும் திருவருளே இருக்கிறது என்பதை தெரிந்தவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த திருவருள் நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்க்கை நடத்த வேண்டும். திருவருள் தான் நமக்கு உள்ளே இருக்கிறது, திருவருள் தான் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறது. திருவருளுடைய உதவினாலே தான் நாம் கண்ணாலே பார்க்கிறோம், திருவருளுடைய உதவினால் தான் நாம் சிந்திக்கிறோம், திருவருளுடைய உதவினால் தான் 5 புலன்களும் தன்னுடைய வேலைகளை செய்கின்றன. எதிரே இருப்பதும் திருவருளினாலே தான் எல்லா இயக்கங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் பார்ப்பவர்களும் திருவருள், பார்க்கப்படுகின்ற பொருளும் திருவருள் என்று நாம் உணர வேண்டும். கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணின். நாமும் திருவருளினால் இயக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் திருவருளினால் இயக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் திருவருள், பார்க்கப்படுகின்ற பொருளும் திருவருள், செயல்களும் திருவருள், நாம் செய்கின்ற நம்மாலே ஏற்றப்படுகின்ற செயல்களும் திருவருளினாலே நடக்கின்றன என்று எல்லாவற்றையும் திருவருளாக கண்டால் தானே அண்டநாயகனார் மேனி. அப்படி இறைவனுடைய சங்கற்பத்தினால்தான் இவைகள் அனைத்தும் நடைபெறுகின்றன, திருவருளால் தான் அப்படி அனைத்தும் நடைபெறுகின்றன என்று யார் ஒருவர் நினைக்கிறானோ அவன் சிவபெருமானுக்கு திருமேனியாக விளங்குகிறான். பாருங்க எப்பேற்பட்ட பதம் கிடைக்கிறதுன்னு பாருங்க. நம்முடைய எண்ணத்தை மாத்திரம். இப்ப நம்ம திருவருளாக காண வேண்டும்னா இந்த ஒரு வரியில திருவருளாக காண மாட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த இந்த செய்திகள், அனைத்து செய்திகளையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம செயல்படுத்தி இருந்தோமானால் எல்லாம் திருவருள் என்பது நமக்கு விளங்கும். திருவருள் இயக்கம் தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இயக்குவது மட்டுமல்ல, திருவருள் தான் எல்லா பொருள்களாகவும் விளங்குகிறது என்பதை நாம் காண்போம். அப்படி கண்டோமானால், அப்படி உணர்ந்தோமானால், அப்படி செயல்பட்டோமானால், நமது அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் அந்த திருவருளை உணர்ந்ததாக இருக்குமானால் அந்த நிலையில் நம்முடைய உயிர்தான் சிவபெருமானுக்கு திருமேனியாக விளங்கும். தானே அண்டநாயகனார் மேனி. அவ்வாறு காண்பவன் உலக நாயகனாகிய சிவபெருமானின் திருமேனியாய் நிற்பான். சிவபெருமானை தனது உயிராகவும் தன்னை அவனது உடலாகவும் நாம் உணர்வோம். ஆனதேல் அவ்வாறு நின்றால் ஐயம் என்று, அதுவே ஞானத்தில் யோகம். யோகம் என்பது அஷ்டாங்க யோகத்தை பற்றி நாம் படிக்கிறோம். அஷ்டாங்க யோகத்தில் 8 விதமான அங்கங்கள் இருக்கின்றன. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அதனால் வரக்கூடிய யோக நிலை அடையக்கூடிய நிலையை சொல்றாங்க இல்லையா? அந்த யோகம் என்பது என்ன அப்படின்னா, யோகம் என்பதற்கே சேர்க்கை என்று பொருள். என்ன சேர்க்கை? இந்த ஜீவனும் இறைவனும் ஒன்று சேர வேண்டும் நினைவினால்.
அப்படி நினைவினால் ஒன்று சேரும் பொழுது ரெண்டும் கிட்டத்தட்ட சமம் அந்தஸ்துடையவர்களாக இருக்க வேண்டும். சேர்ப்பதற்கு பாலும் பாலும் சேரணும். பாலும் தண்ணீரையும் சேர்த்தால் அது குற்றம், தண்ணீரையும் எண்ணெயும் சேர்த்தால் அது குற்றம். அதுபோல அழுக்கு நிறைந்த உயிரையும் இறைவனையும் சேர்க்கவே முடியாது. அப்போ இறைவனை அடைவதற்கு இந்த உயிர் முற்றிலும் தூய்மை அடைய வேண்டும். அதில் இருக்கிற மலங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டும். அம்மலம் கழி அன்பருடமறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத் தொழுமே அப்படின்னு நம்முடைய இருக்கின்ற மலமெல்லாம் கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்பட்ட பிறகு எல்லாம் திருவருளால் தான் நிகழ்கிறது என்ற உணர்வு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருவருள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோமானால், அனைத்தும் திருவருளுடைய செயல் என்பதை நாம் உணர்ந்திருப்போமானால், அதுதான் ஞானத்தில் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அருளாகவே காண வேண்டும். அப்படி கண்டால் உலகாயுதம் நம்மை தாக்காது. அது எல்லாம் திருவருள் பற்றாகவே நமக்கு தோன்றும். இதுவே ஞானத்தில் யோகம் என்ற உயர்ந்த ஒரு நிலை. இதை காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில் ஒரு அற்புதமான பாடல் மூலம் சொல்கிறார். அற்புதமான பாடல் அது. ஈசன் அருளே உலகமெல்லாம் ஆழ்விப்பது. உலகம் பூரா ஆளக்கூடியது எதுன்னா திருவருள், இறைவனுடைய திருவருள். ஈசன் அருளே நம்முடைய வினைகளை எல்லாம் மாய்த்து நம்முடைய துன்பங்களை எல்லாம், அதாவது பிறப்புகளை நீக்கக்கூடிய தன்மை உடையது. இறைவனுடைய திருவருளால் தான் நான் இறைவனை உணர்ந்தேன். ஆகவே எனக்கு எஞ்ஞான்றும் எல்லா பொருளும் ஆவது அவன் அருளே. ஆக திருவருள் தான் எனக்கு எல்லா பொருளுமாக ஆகிறது. என்னுடைய கண் பார்க்கிறது என்றால் அதனுடைய இறைவனுடைய திருவருள். பார்க்கப்படுகின்ற பொருளாக இருப்பதும் இறைவனுடைய திருவருளால் வந்தது. ஆகவே எல்லாம் திருவருள். அந்த திருவருள் காட்சி பெற்ற ஞானி அணைந்தவர்கள், ஜீவன் முக்தர்கள் எப்படி பார்ப்பார்கள், எப்படி செயல்படுவார்கள், அவருடைய ஞானம் எவ்வாறு விளங்கும், ஞானத்தில் யோக நிலை எவ்வாறு விளங்கும் என்பதை இந்த அற்புத திருவந்தாதி பாடல் சொல்கிறது. அருளே உலகமெல்லாம் ஆழ்விப்பது, அருளே உலகமெல்லாம் ஆழ்விப்பது, ஈசன் அருளே பிறப்பு அறுப்பது. ஆனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன், எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு அருளே. ஆகவே இந்த ஞானத்தில் யோக நிலை எய்தியவர்கள் இறைவன் திருவருள் எங்கும் விளங்க காண்பார்கள். எங்கும் விளங்க காண்பவர்கள் ஞானத்தில் யோகமுடையவர்கள். எப்படி இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஆகாயம் உள்ளும் புறமுமாக ஊடுருவி நிற்கிறதோ, அதுபோலே திருவருளே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஊடுருவி இருக்கிறது. இதை யார் ஒரு உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தில் யோக நிலை எய்திய ஜீவன்முக்தர்கள் ஆவார்கள். அண்டம் மேவிட அனைத்தும் அண்டத்தையும் அண்டம் மேவிட கொண்டல் போல் எவையும் ஞான குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில் தானே அண்டநாயகனார் மேனியானதில் ஐயமின்றி. அந்த ஞானத்தில் யோகம் எய்தியவர்கள் இறைவனுக்கு திருமேனியாக விளங்குவார்கள். ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் யோகம், அதுக்கடுத்து ஞானத்தில் கிரியை. 97வது திருவிருத்தம். மண் முதல் கரணமெல்லாம் மறு அசத்து ஆக்கி ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்தும் மாறி இறை நிறைவு உணர்ந்து போற்றல் புண்ணியன் தனக்கு ஞான பூசையாய் புகழும் அன்றே. இது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஞான பூஜை என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக நம்ம முன்னாடி சொல்லிய சரியை கிரியை யோகம் என்பது புறத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் செயல்பாடுகளை எல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறோம். இது ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் யோகம், ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் சரியை என்பது பற்றி. அதனால கொஞ்சம் இது ஞானத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். இப்பொழுது இந்த திருவிருத்தத்தில் 97வது திருவிருத்தத்தில் சொல்லக்கூடியது ஞானத்தில் கிரியை. சிவபூஜை செய்யும் பொழுது பஞ்ச சுத்தி செய்ய வேண்டும். 5 விதமான சுத்தங்கள். இந்த கிரியை இருக்கிறதே, ஞானத்தில் கிரியை இருக்கிறதே, இது மனதையும் கடந்து நின்று நிலையில் செய்யக்கூடிய பூஜை ஞானத்தில் கிரியை. அப்போ முற்றிலும் மனம் திருவருள் வயப்பட்டு இருக்க வேண்டும். தெய்வத்தை வணங்குவதற்கு, தெய்வத்தை பூஜை செய்வதற்கு முன்பு அங்கன்யாசம் கரண்யாசம் எல்லாம் சொல்வார்கள். எல்லாம் பூஜை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும். உடம்பையே நாம் தெய்வீக மயமாக மாற்ற வேண்டும். நம்ம சாதாரண உலகாயுத விஷயத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அந்த உலகாயுத உடலோடு உலகாயுத மனதோடு நாம் பூஜை செய்தால் அந்த பூஜை சிறப்பாக இருக்காது. அப்ப பூஜை செய்யும் பொழுது உடலையும் மனதையும் புனிதமாக்க வேண்டும். அதற்குரிய மந்திரங்களின் மூலமாக அங்கநியாசம் என்றால் அந்த உடம்பையே நம்ம தெய்வீக பூஜை செய்வதற்கு உரிய யந்திரமாக மாற்ற வேண்டும், தகுந்த பாத்திரமாக. கரநியாசம், கரத்தினால ஒவ்வொரு இடமையும் தொட்டு அதற்குரிய மந்திரங்களை சொல்லி உடம்பை முற்றிலும் புனிதமாக்கி கடவுளை வணங்குவதற்கு நம்முடைய உடலை தெய்வீகமயமாக மாற்ற வேண்டும். அப்புறம் மனதையும் தெய்வீகமயமாக மாற்ற வேண்டும். அப்படியெல்லாம் மாற்றி உணர்வு பூர்வமாக மனம் நெகிழ்ந்து முற்றிலும் அந்த இறை சொரூபத்தில் நம்மை ஒன்றி வைத்து அந்த பூஜையை நாம் செய்ய வேண்டும். நம்ம சாதாரணமாக கிரியைகள் செய்வது விசேஷ தீட்சை எடுத்துக்கொண்டு நம்ம பூஜை செய்கிறோம். அவசர காலத்தில் அவசரமாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தி விட்டு நம்ம அந்த நேரம் முடிஞ்சோன்னு ஓடி போயிடுறோம். நம்ம அப்படி இருப்பதனால் நமக்கு நிறைந்த பலன்கள் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. நிறைந்த பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் மனதை உணர்வுபூர்வமாக மாற்ற வேண்டும். எவ்வளவு உயர்ந்த கடவுளை நாம் வழிபடுகிறோம், எவ்வளவு உயர்ந்த கடவுளை நாம் தொடுகிறோம். தூயமேனி சுடர்விடு சோதி என்று மணிவாசக பெருமான் சொல்றா சாமியை. அப்ப அது மிக உயர்ந்த தூய உன்னதமான திருமேனி. அந்த உன்னதமான திருமேனியை தொடுவதற்கு நாமும் தூய்மையுடையவர்களாக மாற வேண்டும். புறத்தில் குளிப்பது என்பது வேறு, அதை விட அகத்தில் நாம் அழுக்கு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். மனதில் எல்லா விதமான கசகடைகளையும் வைத்துக்கொண்டு சாமியை நம்ம தொட்டோமானால் அந்த பூஜை உயர்வான பூஜையாக அமையாது. அப்ப பூஜை செய்யறதுக்கு எவ்வளவு தகுதி வேணும்னு பாருங்க. எல்லாம் கடந்த இறைவனை அவனுடைய திருமேனியை தொட்டு வழிபடுவதற்கு நாமும் உயர்ந்த நிலை அடைவதற்கு முயல வேண்டும். முயற்சியாவது செய்யணும். அந்த முயற்சியில் தடுமாற்றம் இருந்தால் கூட அந்த முயற்சியை செய்ய வேண்டும். தேவனாகி தேவனை வணங்கு என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். கடவுளை வணங்குவதற்கு நாமும் முன்னாடி தெய்வீகமயமாக மாற வேண்டும். இப்ப இந்த எழில் ஞான பூஜை இருக்கிறதே, ஞான பூஜை, இதுல நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய மனதினுடைய தன்மைகளையும் எந்த அளவுக்கு உயரமான இடத்துல வைத்துக்கொண்டு இந்த பூஜையை நிகழ்த்த வேண்டும், பஞ்ச சுத்திகளை செய்ய வேண்டும் என்று இந்த பாடல் நமக்கு ஞான பூஜையை பற்றி சொல்லுகிறது. பஞ்ச சுத்தி என்றால் அதுல 5 அங்கங்கள் இருக்கின்றன. பஞ்சம்னா பாஞ்ச் அப்படிங்கிற ஒரு சொல் 5 என்பதை குறிக்கிறது. பூத சுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி. நம்ம வழிபடக்கூடிய பொருளை எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துதல் மந்திரங்களினால், எண்ணங்களினால். இந்த 5 விதமான சுத்திகளையும் இந்த பாடல் சொல்லுகிறது. முதலில் பூத சுத்தியை பற்றி சொல்லுகிறது. அது பூத சுத்தினா மண் முதல் கரணம் எல்லாம், மண் முதலிய தத்துவங்களை எல்லாம் மறு அசத்து ஆக்கி தனக்கு வேறான சடப்பொருள்கள் என்று கண்டு அவற்றை நீக்கி. இது மனதிலே நிகழ்கின்ற பூஜை. இது புறத்துல ஒரு பொருளை வைத்துக்கொண்டு சுவாமியை லிங்கத்தை வைத்துக்கொண்டு செய்யற பூஜை இல்லை. இப்போ நாம் தத்துவத்தில் படித்திருக்கிறோம். பதி, பசு, பாசம்னு படித்திருக்கிறோம். பாசம் 3ஆக பிரிகிறது. ஆணவம், கண்மம், மாயை. மாயையிலிருந்து கருவிகள் கரணங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த கருவி கரணங்கள் நமக்கு உடலாக போர்த்தப்பட்டிருக்கிறது. உயிர் அறிவு சுரூபமானது, உணர்வு சுரூபமானது. அந்த உயிருக்கு வேறாக இருப்பது இந்த உடலாகிய ஜடப்பொருள். நாம் உடலை நாம் உயிர் என்றே நாம் என்றே நினைத்துக் கொண்டு அபிமானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உடலை உயிருக்கு அந்நியமானது என்று தெளிவாக உணர்ந்து, இந்த உயிருக்கு உடலானது கருவியாக தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, இந்த கருவியின் மூலம் நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்பதையும் தெரிந்து, பிராரத்த வினைகளை கழிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆகாமிய வினைகளை மேலும் சேர்த்து கொள்ளாமல் இருக்கவே அந்த உடல் தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, இறைவனை முற்றிலும் தரிசிப்பதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, இந்த உடலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை தெளிவாக நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இது ஜடம், இது ஒரு கருவி. ஞானம் அடைவதற்காக இது தரப்பட்டிருக்கிறது, ஞானத்துக்காக இந்த கருவியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கருதி இதை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தினால்
அதுதான் பூத சுத்தி. நம்ம பூஜை பண்ணும் பொழுது செய்கின்ற பூத சுத்தி அதுக்குரிய மந்திரங்கள் அல்ல. இது ஞான பூஜை. ஆகவே உயிர் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் இறைவன் நம்மையோட மேலான பொருள், முற்றறிவு படைத்தது. அந்த இறைவனுடைய வியாபகத்துக்குள் நாம் அடங்கி இருக்கிறோம். இறைவன் ஆண்டான், அவனுக்குரிய அடிமை நாம், நமக்கு அவன் சொந்தமானவன், அவனுக்கு நாம் உடைமை பொருள்கள், அடிமை பொருள்கள். இந்த சடமெல்லாம் நமக்கு அந்நியமானவைகள். இவைகள் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை கருவியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் மனதால் நாம் உணர்ந்தால் இந்த பூதத்தை சுத்தி செய்தவர்களாக ஆவோம். இப்ப பூஜை பண்றதுக்கு ஒரு தகுதி, சுவாமியோட நம்ம தொடர்பு கொள்ளணும். அவர் பேரறிவு பொருள், நமக்கு அவன்தான் சொந்தமானவன், அவன்தான் நம்மை தாங்குகிறான், அவன்தான் நமக்கு அறிவிக்கிறான், அவன்தான் நம்மை செயல்படுத்துகிறான் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இந்த ஜடப்பொருள்கள் நமக்கு உதவியாக அமைந்தது, கருவியாக அமைந்தது என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். இப்படி ஜடப்பொருளை பற்றிய உண்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டால் பூத சுத்தி செய்தவர்களாகும். அதுக்கு அடுத்தது ஆன்ம சுத்தி. இந்த பூஜையை செய்வதற்குரிய, இந்த ஞானத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதற்குரிய உயர்ந்த நிலையில் இறைவனுடைய திருவருள் தான் நம்மை உயர்த்தி இருக்கிறது. ஆகவே திருவருளாகிய கண்ணால் நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். திருவருளினால்தான் நாம் இந்த உடலை கருவியாக நினைத்திருக்கிறோம். திருவருள்தான் இறைவனை நமக்கு காண்பித்திருக்கிறது. திருவருள்தான் இந்த உலகம் அனைத்தும் நிரம்பி இருக்கிறது என்று திருவருளையே கண்ணாக கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து தழைத்தது மணவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகளெல்லாம் தந்தைவம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து வழக்கிடவு நின்றது என்று தாய்மானவர் இந்த அருளை பற்றி சொல்லுகிறார். ஆகவே எல்லா இடங்களிலும் அருளே நிறைந்திருக்கிறது என்று அருட்கண்ணால் அருளையே பார்த்திருத்தல் ஆன்ம சுத்தி. எல்லாவற்றிலும் அருளே வியாபித்திருக்கிறது என்று உணர்வது. அதற்கு அடுத்தது திரவிய சுத்தி. திரவிய சுத்தினா அந்த கருத்தினால் எவையும் நோக்கி திருவருளாலேயே கண்ணாக கொண்டு எல்லாவற்றையும் பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் தூய்மை அடைகின்றன. அது திரவிய சுத்தி. மந்திர சுத்தி என்பது ஐந்தெழுத்தை சிகார முதலாக, அதாவது நகரத்தை மாற்றி சிகார முதலாக ஓதுவது, அதை மனதுக்குள்ளே தியானிப்பது, அது மந்திர சுத்தி. அடுத்தது லிங்க சுத்தி என்பது இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறான், எல்லா பொருள்களிலும் அவனே ஊடுருவி இருக்கிறான், எல்லா பொருள்களையும் அவனே செயல்படுத்துகிறான் என்பதை நாம் நினைத்து முழுமையாக இந்த பிரபஞ்சம் அனைத்தும் லிங்க சுரூபம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சிவபெருமானுடைய வடிவம் என்று நினைத்து அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் உள்ள பொருள்களிலெல்லாம் நாம் தொடர்பு கொண்டால் அது லிங்க சுத்தியாகிறது. இவ்வாறு இந்த ஞான பூஜையை நாம் இயற்ற வேண்டும். ஞானத்தில் கிரியை என்பது முற்றிலும் மனம் இறந்து மனதிற்கு அப்பாற்பட்டு நின்று எல்லாவற்றையும் அருளாக கண்டு அருள் திருமேனியாக நம்மையே கண்டு நாம் பார்க்கின்ற பொருளெல்லாம் அருளாக நினைத்து அந்த அருள் என்ற கருத்திலே ஊன்றி நினைந்திருந்து அந்த அருள் என்ற நிலையிலே நிலை பெற்று அதன் வழியாக இறைவனுடைய திருநாமத்தை நாம் ஜபித்து பிரபஞ்சம் அனைத்தையும் சிவஸ்வரூபமாகவே நாம் கண்டு கொண்டிருந்தால் அது எழில் ஞான பூஜையாக மாறுகிறது. இப்படிப்பட்ட பூஜையை சதாகாலமும் நாம் செய்து வர வேண்டும். ஒரு காலம் அன்றி இது சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணைகூர். எந்த நேரமும் இப்படிப்பட்ட பூஜையை நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். தொடர்பு கொள்கின்ற பொருள்களிலெல்லாம் அருளை நாம் காண வேண்டும், அருளை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய மனம் கூட அருளினுடைய வயப்பட்டு செயல்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். உடல் கூட அருளினுடைய வசப்பட்டு அதிலே நிலை பெற்றிருக்கிறது. அருளுடைய கருத்தினால்தான் நமக்கு எல்லாம் இந்த உண்மைகள் எல்லாம் புலப்படுகின்றன என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மை அதுதான், அதை உணர்ந்திருக்க வேண்டும். நாம் அப்படி உணர்ந்திருந்தால் இது எழில் ஞான பூஜையாக மாறுகிறது. இதுதான் ஞானத்தில் கிரியை. இதுதான் புண்ணியன் தனக்கு ஞான பூஜையாய் புகழும். சிவபெருமானுக்குரிய ஞான பூஜை என்று சிவாகமங்கள் எல்லாம் இதை போற்றி பாராட்டி இதை சிறப்பித்து சொல்லுகின்றன. இந்த பூஜை
மிக உயர்ந்த ஜீவன் முக்தர்கள் ஞானத்தில் கிரியை என்ற நிலையில் நின்று கொண்டு இந்த பூஜையை செய்கிறார்கள். எல்லாவற்றையும் அருளாக காணுகிறார்கள். அருளினாலே வசப்பட்டு அருளினாலே மூழ்கடிக்கப்பட்டு இதையெல்லாம் இந்த பூஜையை செய்கிறார்கள். அந்த உயர்ந்த நிலைக்கு நாம் நின்று இந்த பூஜையை செய்ய முடியாவிட்டால் நாம் இந்த 5 எழுத்து மாறி ஓத வேண்டும் என்று இந்த மந்திர சுத்தி சொல்லப்படுகிறது இல்லையா? 5 எழுத்து மாறி எண்ணி இறைவனுடைய திருவைந்தெழுத்தை ஜபித்துக் கொண்டிருந்தால் இந்த எழில் ஞான பூஜையை, இந்த கிரியா ஞானத்தில் கிரியை என்ற இந்த பூஜையை நாம் செய்வதற்குரிய தகுதிகளை நம்மாலே பெற்று அந்த நிலைக்கு உயர முடியும். ஆகவே இந்த மாதிரி உயர்ந்த பூஜையை நம்மாலே செய்ய முடியலை என்று அதற்காக நாம் பின்தங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை. திருவைந்தெழுத்தினாலாகிய ஜபம் இந்த பூஜைக்கு நம்மை இட்டு செல்லும். மண் முதல் கரணமெல்லாம் மறு அசத்து ஆக்கி, அசத்து அது அசத்துன்னு தீர்மானிக்கணும். மண் முதல் கரணமெல்லாம் மறு அசத்து ஆக்கி ஞான கண்ணில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி 5 எழுத்தும் மாறி இறை நிறைவு உணர்ந்து போற்றல். எல்லா இடத்திலும் இறைவன் தான் நிறைந்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டு இருத்தல். புண்ணியன் தனக்கு ஞான பூஜையாய் புகழும் அன்றே. இதுதான் ஞான பூஜை, உயர்ந்த ஞானத்தில் கிரியை என்ற நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பூஜை என்று சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்தது சீவன் முக்தர்கள் செய்யக்கூடிய சரியை. தொண்டர்கள் தாமும் வானோர் தொடும் திருமேனிதானும் அண்டரும் காணாத அண்ணலே என வணங்கி வெண் தரளங்கள் சிந்த விழி மொழி குளர மெய்யே கண்டுகொண்டிருப்பர் ஞான கடல் அமுது அருந்தினோரே. தொண்டர் தாமும், தொண்டர்கள் என்றால் சிவனடியார்கள், சிவபெருமானுடைய திருவடியை மறவாதவர்கள். தொண்டராம் குணத்தின் மிக்கார் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை. இறைவனுடைய திருவடியை ஒரு காலத்திலும் மறவாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தொண்டராம் குணத்தின் மிக்கார். அப்படிப்பட்ட தொண்டர்கள் வானோர் தொழும் திருமேனிதானும். விண்ணுலகில் சிவன் கோயில் இல்லாததால் பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களெல்லாம் இந்த பூமிக்கு வருகிறான். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயி. சிவபெருமானை தேடி தேவர்களெல்லாம் எல்லா இடத்துக்கும் போனாங்களாம், தேவலோகத்துக்கெல்லாம் போனாங்களாம். ஒவ்வொரு தேவர்களும் அங்கேயும் இங்கேயும் காணாமல் எல்லாம் தேடிட்டு கைலாயத்துக்கு போனாங்க. சுவாமி கைலாயத்திலையும் இல்லை. ஆகவே தேவலோகம் பூரா தேடியாச்சு, எங்கேயும் இல்லை. சரி, சுவாமி பூலோகத்திற்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பெருந்துறைக்கு வந்தாங்களாம். சிவபெருமான் அங்கே காட்சி தந்தான். அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். சிவபெருமான் தேவருலகத்தில் இருக்கிற உலகத்தில் வாழ விரும்பவில்லை. இந்த பூமியில் இருக்கின்ற ஜீவர்கள் தான் நம்மை தேடி வருகிறார்கள். மேலே இருக்கின்ற தேவர்கள் தன்னுடைய இன்பத்திற்காக வரம் வேண்டி தன்னை இன்பத்தை உயர்த்தி கொள்கிறார்கள். துன்பம் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதுக்காக வரம் கேட்கிறாங்க. இன்பம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், தன்னுடைய வாழ்நாளை விருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தவங்கள் இருக்கிறார்கள். அதனால இங்கெல்லாம் பக்தர்கள் இல்லை, காமியார்த்த பக்தி தான் இங்க நிகழ்கிறது அப்படின்னு தேவலோகத்தில் கடவுள் இல்லையா, இறங்கி மண்ணுலகத்துக்கு வந்தாராம். அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயி. ஆகவே விண்ணுலகில் சிவன் கோயில் இல்லாததால், விண்ணுலகத்தில் தேடி பார்த்தும் சிவபெருமான் இல்லாததால் பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களும் இந்த பூவுலகத்திற்கு வந்து சிவலிங்க திருமணியை வழிபடுகிறார்கள். இயக்கர், கிண்ணறர், கிம்புருடர், புலி, நாகம் முதலிய எல்லாம் தொடக்கண்டு உன்னுடைய திருவடி அடைந்தேன் என்று சுந்தர பெருமான் திருப்புன்கூர் பதிகத்தில் சொல்றார். அதனாலதான் சிவபெருமானை வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். ஐராவணம் ஏறாது ஆண் ஏறேறி அமர நாடாளாதே ஆரூர் ஆண்ட என் அம்மானை நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. 2000 தந்தங்கள் உள்ள யானை மீது ஏறி அமர நாடு ஆளாம கீழே இறங்கி வந்தாராம் திருவாரூருக்கு இறைவன் இந்த உயிர்களை உய்விக்க கருதி. தொண்டர்தாமும் வானோர் தொழும் திருமேனிதானும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வழங்கி. சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற தேவர்களும் கூட காண்டற்கரிய சிவருமானே, பெருமானே உன்னை எங்கேயும் காண முடியலையே, தேவலோகத்திலாம் காண முடியலையே என்று மண்ணுலகத்தில் இறங்கி வந்து வானிடத்தவரும் மண்மேல் சிவன் தனை அர்ச்சிப்பர் என்று சிவஞான சித்தியார் சொல்கிறது. ஆக மண்ணுலகத்திற்கு வந்து சிவபெருமானை இந்த திருக்கோயிலில் அர்ச்சிக்கிறார்கள். அப்படி வழிபட்டு நிற்கையில் அந்த தொண்டர்கள், வானவர்களுக்கெல்லாம் அகப்படாத பெருமான் இந்த தொண்டர்களுக்கு அகப்பட்டு இந்த மண்ணுலகத்திலே அர்ச்சாவதாரமாக கோயில் கொண்டு ஒவ்வொரு திருக்கோயில்களில் முழங்குகிறான். அவனுடைய முன்னிலையிலே வந்து நிற்கின்ற தொண்டர்கள் ஞானத்தில் சரி என்ற தொண்டை செய்கின்ற புண்ணியர்கள்,
விழிவெண் தரளங்கள் சிந்த, கண்களில் வெண்மையான முத்து போலும் நீர் துளிகள் சிந்துகிறார்கள். அந்த கடவுளை பார்த்த உடனே, கோயிலுக்குள்ள யார் ஒருவர் சென்றவுடனே அவன் செய்த அளப்பரிய நன்மைகளை எல்லாம் நினைத்து நெஞ்சம் நெகிழ்ந்து கண்களிலே நீர் சிந்துகிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்கடற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. கண்களிலிருந்து தண்ணீர் தாரைதாரையாக வருகிறது, உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைகிறது, உடல் சிலிர்க்கிறது, உடல் விடவெடுக்கிறது, மனது குழைகிறது, மனது உருகுகிறது. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நான் கை கொண்டிருக்கிறேன், பெருமானே என்னை கைவிட்டு விடாதே. நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிரித்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். உன்னை பார்த்து நான் இந்த உயர்ந்த உன்னதமான நிலை அடைவது என்னைக்கு? ஆகவே இறைவனை பார்த்தவுடனே கண்களில் நீர் துளிர்க்க வேண்டும். நுண்துளி அரும்ப கண்களி தூர நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. யார் ஒருவருடைய இறைவனை பார்த்தவுடனே கண்களில் நீர் துளித்து வழிகிறதோ, யாருடைய உடம்பிலே புலகாங்கிதம் அடைகிறதோ, உடல் சிலிர் சிலிர்க்கிறதோ, உடல் மனம் நெகிழ்கிறதோ குழைகிறதோ, அவர்கள் ஞானத்தில் சரியை என்ற பூஜையை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது, இறைவனுடைய திருவடிவத்தை பார்க்கும் பொழுது, மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம் அவனுடைய திருவடிவங்கள். ஆகவே அவனுடைய திருவடிவத்தை பார்த்த உடனே அவன் செய்கின்ற அளப்பரிய நன்மைகள் நமக்கு நினைவர வேண்டும். விழி வெண் தரளங்கள் சிந்த, கண்ணிலிருந்து அருவியாக கண்ணீர் பாய்ந்து வர வேண்டும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் எதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்த அரசே. உடம்புல இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்கின்றது, வாய் சொல்லுகிறது என்னுடைய நாமங்களை. அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர். உலகியலிலே ஆட்பட்டு கொண்டிருக்கின்றவர்களே இவ்வாறு சேர்ந்து வந்து என்னோடு இந்த ஞான பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. இப்படி நாம் எழில்ஞான பூஜையை செய்தால் அது சிற்சபையில் புகுகின்ற தருணமாக நமக்கு அமையும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இறைவனுடைய அருளி செயல்களை எல்லாம் நாம் உணர வேண்டும். அதையெல்லாம் நினைஞ்சு நினைஞ்சு பார்க்கணும். பல்வேறு உலகாயுத விஷயங்களை நம்முடைய நெஞ்சம் நினைந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு உலகாயுத விஷயங்களையே பருமையான விஷயங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனமும் பருமை அடைந்து விடும். எதை பற்றுகிறதோ அதனுடைய தன்மை வந்துவிடும். உலகாயுத பொருள்கள் கடினத்தன்மை வாய்ந்தது, அது இரக்கமெல்லாம் கிடையாது, சடத்தன்மை வாய்ந்தது. அந்த பொருளை பற்றி பிடிக்க பிடிக்க நாமும் சடத்தன்மை உடையவர்களாக மாறி அமைவோம். ஆகவே இந்த உடல் உயிர் உருக வேண்டும், மனம் உருக வேண்டும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. ஒன்று நடந்ததுன்னா அடுத்தது நடக்கும். அப்படியே இந்த பாட்டில் இருக்கிற படி அந்த கண்ணீர் வருவதற்கான படிகள். நினைந்து நினைந்து இறைவனுடைய அருளி செயல்களை நினைந்து, அந்த நினைதலோடு நிறுத்தக்கூடாது, உணர வேண்டும். உணர்ந்தால் நெஞ்சம் நெகிழும், நெகிழ்ந்தால் அன்பு நிறையும். அந்த அன்பு நிறைந்ததனால் கண்ணீரிலே கண்ணீர் வழி. அதன் பிறகு வாய் பேச ஆரம்பிக்கும். அருளமுதே நன்னிதியே ஞான நடத்த அரசே எண்ணுரிமை நாயகனே, எனக்கு உரிமையான நாயகன் நீதான் அப்படின்னு மனம் உணரும். இதெல்லாம் அனுபவப்பட்டும் பொழுது அனுபவத்திலிருந்து உதிக்கின்ற சொற்கள். வணைந்து வணைந்து அவனை சுற்றி சுற்றி நம்முடைய நினைவுகள் அவனை சுற்ற வேண்டும், உடலால் அவனை சுற்ற வேண்டும், மனதால் அவனை சுற்ற வேண்டும். வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகிலே. இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்திலே சரியை என்ற பூஜையை நீங்கள் நிகழ்த்தினால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். நான் பொய் சொல்லல, புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன். உண்மையை தான், அவரே சத்திய பொருள். வள்ளலார் சத்தியம், சத்தியமே சத்தியம் பண்ணி கொடுக்குது நமக்கு. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. ஆகவே இப்படிப்பட்ட ஞானத்தில் சரியே என்ற பூஜையை நாம் செய்தால் இறைவனுடைய சன்னிதானத்தில் இந்த அழுக்கு உடலோடு கூட நாம் நுழையலாம். மொழி குளர
இப்படி கண்ணீர் ததும்பி வடிகின்ற நிலையில் மொழி குளற, வார்த்தையால பேச முடியாது. அப்பொழுது நாம் திருவாசகத்தையோ அல்லது தேவாரத்தையோ பாட ஆரம்பித்தால் முழுமையான வார்த்தைகள் வெளியில் வராது. மொழி குளற மெய்யே கண்டு கொண்டிருப்பர் உண்மை பொருளாகிய சிவத்தையே, அங்க இருக்கிற நடராசமூர்த்தியில் சிவம் உயிர் ததும்ப விளையாடி கொண்டிருப்பதை, உயிர் ததும்ப அது நடனமாடிக்கொண்டிருப்பதை அந்த சிவலிங்க திருமேனியிலும் நடராச பெருமானிடத்திலும் கண்டு கொண்டு இருப்பார்கள். யார்? ஞானத்தில் சரியை உடையவர். ஞானக்கடல் அமுது அருந்தினோர். இவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா, அருக்கடலில் உழைந்த பேரின்பத்தை ஆகிய அமுதத்தை புசித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன் முக்தர்கள், ஞானத்தில் சரியை வாய்க்கப்பட்டவர்கள். சீவன் முக்தர்கள் சிவலிங்க திருமேனியை உயிருடையதாக அவர்கள் கருதுவார்கள். அந்த திருமேனியில் இருந்துதான் மற்ற திருமேனிகள் எல்லாம், உலகத்தில் இருக்கிற எல்லா அர்ச்சாவதாரங்களும் தோன்றின. அது அருள் திருமேனி. உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அருளை தருவதற்காகவும் அங்கிருந்துதான் கீழ் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் இறைவன் படைப்பித்து தந்தான். உயிர்களுக்கு போக ஐஸ்வர்யங்களை எல்லாம் வழங்குவதற்கான திருமேனிகள் எல்லாம் அங்கிருந்துதான் புறப்பட்டு வந்தன. ஆகவே அந்த சிவலிங்க திருமேனியில் இறைவனை கண்டு இறைவன் அதிலே தன்னுடைய சாநித்தியத்தை நிலைநிறுத்தியிருப்பதை மனமாற உணர்ந்த நிலையில் வாய் குடர, கண்களில் நீர் அரும்ப, அவனுடைய திருநாமத்தை ஜபித்துக் கொண்டு மெய்மறந்த நிலையில் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தில் சரியை செய்த ஜீவனுக்தர்கள் ஆவார்கள். இந்த 4 பாடல்களின் மூலமாக ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் யோகம், ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் சரியை ஆகிய 4 உயர்ந்த உன்னதமான நிலை. இவைகள் இறைவனை அணைந்தவர்கள் எவ்வாறெல்லாம் இருப்பார்கள் பார்க்கணும். நம்ம அறிவினால நமக்கு நிறைய ஞானத்தில் நிற்கின்ற பெரியவர்கள் ஜீவன்முக்தருடைய இயல்புகள் எவ்வாறு இருக்கும், அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்று. நம்ம யாரையாவது நம்பி ஏமாந்து போறோம்னா நம்ம இந்த சாஸ்திரங்களை படிக்கவில்லை, சாஸ்திரங்கள் காட்டுகின்ற இலக்கணத்தை உரியவர்களை நாம் கண்டுபிடிக்கவில்லை என்றுதான் பொருள். ஏமாந்து போனா நாம் தான் ஏமாந்து போனோம், அவர்கள் ஏமாற்றுவார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் சாஸ்திரம் மிக வரையறுத்து கொடுத்திருக்கிறது. ஒரு சன்னியாசிக்குரிய இலக்கணம் என்ன, ஒரு ஞானிகளுக்குரிய இலக்கணம் என்ன, பக்தர்களுக்குரிய இலக்கணம் என்ன என்று வரையறுத்து கொடுத்திருக்கிறது. அந்த வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம வணங்கலாம், அவர்களை பின்பற்றலாம், அவர்கள் சொன்னதை நம்ம கேட்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஆகவே அந்த நம்முடைய குருநாதர்களாக வரக்கூடிய ஞானியர்களை பார்த்தாலே நமக்கு தெளிவு உண்டாகும். திருவார்த்தை கேட்டல் கூட நமக்கு தெளிவாக உண்டாக்கும், திருவுரு சிந்தித்தல் கூட நமக்கு தெளிவு உண்டாக்கும். ஆகிய இப்படிப்பட்ட ஞானிகள் நம்மிடம் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் பார்த்து அந்த அனுபவம் பெற்ற ஞானிகளை பற்றி தான் இந்த சாஸ்திரம் இவ்வளவு விளக்கமாக நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த 4 உயர்ந்த ஞானத்தில் ஞானம் சென்ற வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அது ஒரு நிலை. கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். 16 படிகள் இருக்கு. அந்த உயர்ந்த ஞானத்தில் சரியை, கிரியை, யோகத்தை இந்த 4 பாடல்களையும் நம்முடைய உமாவதி சிவம் நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஜீவன் முக்தர்கள் இறைவனை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இறை தரிசனம் நிறைவேறிவிட்டது, வாழ்வினுடைய பயன் முற்று பெற்றுவிட்டது. சாஸ்திரம் நம்மை கைபிடித்து அழைத்து கொண்டு இறைவனிடம் கொண்டு போய் இறைவனை தரிசனப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பாடலோடு சாஸ்திரம் நிறைவு பெறுகிறது. இந்த சாஸ்திரம் முடிஞ்ச பிறகு அடுத்ததுல நூல் என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு என்ற செய்தியை உமாபதி சிவம் சொல்லி அருள்கிறார்கள். அடுத்த 99வது திருவிருத்தம். நிலவு உலோகாயத ஆதி நிகழ் சிவாத்வித அந்தத்துள் குலவினர் அளவு அளவா கொள்கையது ஆகி வேத தலைதருபொருளாய், இந்த சைவ சித்தாந்தம் வேத தலைதருபொருளாய் இன்பாய் தாவியில் சர்க்காரியத்தாய் மலைவு அரும் உணர்வால் பெத்த முத்திகள் மதித்தாமன்றே. நிலவு உலோகாயத ஆதி நிகழ் சிவாத்வித அந்தத்துள் குலவினர். இந்த உலகத்தில் பேசப்படுகின்ற உலகாயுதம் முதல், அதாவது நாத்திகவாத கொள்கையில் இருந்து சிவாத்வித சைவம் ஈராக வழங்கி வருகின்ற மதங்களை சார்ந்து இருப்பவர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை சமயங்களும் என்று பொருள். அளவு அளவா கொள்கையதாகி முறையான பிரமாணங்களை தழுவாத கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை தவிர மற்ற சாஸ்திரங்களை அனுபவிப்பவர்கள், மற்ற மதங்களில் இருப்பவர்கள் முறையான பிரமாணங்களை தழுவாத கொள்கைகளை உடையவர்கள் என்று அவர்கள் ஒதுக்கி தள்ளுறார். புறச்சமயம் ஒதுக்கி தள்ளுறார். இந்த சைவ சித்தாந்தம் மிக உயர்ந்தது. எதனால் என்றால்
வேத தலைதரு பொருளாய் வேதத்தின் முடிவாக விளங்குகிறது. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கலுற்றாம் அப்படின்னு முன்னாடியே இவர் சொல்றார். முன் பாடல்கள் முதல்ல இருக்கக்கூடிய 10 பாடல்கள் சொல்றார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். அதை விரிவாக உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்போ சைவ சித்தாந்தம் என்பது வேத தலைதரு பொருளாய் வேதத்தினுடைய சாரமாக சைவ சித்தாந்தம் விளங்குகிறது. வேத முடிவில் தெரியப்படும் பொருளாக விளங்குகிறது. இன்பாய் இந்த சைவ சித்தாந்தம் உயிர்களுக்கு என்ன பலனை தருகிறது அப்படின்னா சாஸ்வதமான பேரின்பத்தை வழங்குகிறது. இன்பாய் பேரின்பத்தை விளைவிப்பதாய் தாவியில் சர்க்காரியத்தாய் கேடு இல்லாத உள்பொருள்களின் இயல்பை கூறுவதாய். அதாவது இந்த சர்க்காரியவாதம் என்பது சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு சிறந்த கொள்கை. இந்த உலகத்தில் உள்ள ஆற்றலை அழிக்கவோ ஒன்றுமில்லாமல் செய்துவிடவோ முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற சக்தியை ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்றலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு வடிவத்தில் உள்ள ஆற்றல் மறைந்தால் அது எந்தவித ஆற்றல் இழப்புமின்றி மற்றொரு வடிவில் அது தோன்றும். ஆகவே உலகத்தில் இருக்கிறது எதையும் நம்மளால் சேர்க்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எதையும் நம்மளால அழிக்க முடியாது. இது இப்ப சமீபத்தில் ஒரு 1668ஆம் ஆண்டில் ராபர்ட் மேயருங்கிறவர் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த கொள்கையை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த கொள்கையை நம்முடைய 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து சைவ சித்தாந்த கொள்கைகள் வர ஆரம்பித்து விட்டது. சைவ சித்தாந்தத்திற்கு முதல் நூலாக இருந்த திருவுந்தியார் 1147ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. 1147 கிபி 1147 தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி கொள்கைகள் இருந்தன. நூலாக முதல்ல நமக்கு தமிழ்ல அதுக்கு முன்னாடி நூல்கள் இருந்து மறைந்து போயிருக்கலாம். அண்மையில் தோன்றிய நூல்களே கூட மறைஞ்சு போயிடுது. பாரதியாருடைய வரலாறை சரியா எழுத முடியல இன்றைய வரையிலும். இப்பதான் இருந்திருக்கிறாரு, சென்ற நூற்றாண்டில் இருந்திருக்கிறாரு. அவருடைய வரலாறு நம்மளால எழுத முடியல. பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன விஷயம் அப்படிங்கிறதே தெரியல. அவர் யானையால மிதித்து கொல்லப்பட்டார், அவர் இறந்து போனார்னு சொல்றோம். உண்மையிலேயே சொல்றாங்க அவர் பட்டினியால தான் இறந்து போனார், சரியான கவனிப்பு இல்லாமல் இறந்து போனார் அப்படின்னு சொல்றாங்க. சரித்திரத்துக்கு வரல. அதுல இன்னும் சில பாடல்கள் எங்க இருக்குன்னே தெரியல. அண்மையில் வாழ்ந்தவர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அது ரொம்ப பேர் இன்னும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். காலவாரியாக ஆராய்ந்து பார்த்து கொண்டு நிறைய இப்ப கூட கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விஷயங்களை நம்மால தெரிந்து கொள்ள முடியாது. சாஸ்திரங்கள் இருந்திருக்கலாம். நம்முடைய சாஸ்திரங்கள் என்னென்ன சாஸ்திரங்கள் இருந்தன, என்னென்ன மறைஞ்சு போச்சுன்னு தெரியாது. ஆகவே கடவுள் என்ன பண்ணா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு மீண்டும் புதிதாக இறைவன் அதை செய்து தருகிறான். 1147ஆம் ஆண்டு திருவுந்தியார் என்ற சாஸ்திரம் தோன்றி இருக்கிறது. அதற்கு 30 ஆண்டுகள் கழித்து 1177ஆவது ஆண்டு கிபி திருக்களிற்றுப்படியார் என்ற நூல் தோன்றி இருக்கிறது. அது 12ஆம் நூற்றாண்டு. அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல உமாபதி சிவம் சிவஞான போதத்தை அருளி இருக்கிறார். இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்ற கருத்து இப்ப அண்மையில விஞ்ஞானமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கருத்துக்கள் அது போல மணிவாசகர் சொன்ன கருத்து நிரூபிக்கப்படுகிறது. இப்ப அதை ஆராய்ந்து அதெல்லாம் சரியானது என்று இங்கே விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆற்றலை சேர்க்க முடியாது, மாற்றலாம். ஆனால் புதுசாக கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அதிலிருந்து ஒன்றையும் எடுத்து விட முடியாது. உள்ள பொருளிலிருந்து வேறொரு பொருள் தோன்றும். அந்த பொருள் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணீர் இருக்கிறது. அந்த சாக்கடை தண்ணீர் அதில் அழுக்குகள் நிரம்பி இருக்கிறது. அதே தண்ணீர் ஆவியாகி மேகமாகி நன்னீராக வரலாம். அது நம்ம குடிச்ச பிறகு சிறுநீராக மாறலாம், ரத்தமாக மாறலாம், எத்தனையோ வடிவம் எடுக்கலாம், மாறும். ஆனால் அந்த மூலப்பொருளை யாரும் அழிக்க முடியாது. அதுதான் உள்ள பொருளிலிருந்தே மற்ற பொருள் தோன்றும். இப்ப இறைவன் அறிவுடைய பொருள். இந்த சர்க்காரியத்திலிருந்து தான் அந்த கொள்கை வந்து இறைவன் அறிவுடைய பொருள். அவனிலிருந்து இந்த ஜடமாகிய உலகம் தோன்ற முடியாது. கடவுள் எல்லாரும் சொல்றாங்க தன்னிலிருந்து கடவுளே உலகத்தை படைத்தாருன்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்தம் இல்லைங்குது, தன்னிலிருந்து படைக்க முடியாது. அவன் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருள்ல இருந்து எடுத்து படைச்சா அதுவும் அறிவுடைய பொருளா தான் இருக்கும். இப்போ உலகம் சடமா இருக்கு, அதனால அது கிடையாது. அனாதியே இருக்கக்கூடிய சிவபரம்பொருளை போல அதுவும் மாயையும் அனாதியாக இருக்கிறது. அதனாலதான் இது தனித்தனியும் நம்ம சொல்றோம். அறிவுபூர்வமான சிந்தனைகள், தர்க்கத்திற்கு எதிர்த்து நின்று அதை தாக்குப்பிடிக்கின்ற கொள்கைகள் சைவசித்தாந்தத்தில் இருக்கு. மலை தாவியில் சர்க்காரிய தாய், இத சர்க்காரியவாதம் என்பது இந்த சைவசித்தாந்தத்துக்கு ஒரு தாய் போன்று விளங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. மலைவரும் உணர்வாய், அதாவது முன்னுக்கு பின் முரணில்லாத கொள்கைகளை உடையதாய் சைவ சித்தாந்தம். மலைவு அரும் உணர்வாய், பெத்தம் முத்திகள் உயிர்களின் பிறப்பு நிலைகளையும்
இந்த பிறந்த உயிர்கள் படிப்படியாக இறைவனுடைய திருவருள் துணை கொண்டு குருநாதனுடைய திருவருள் கொண்டு ஞான சாதனங்களை எல்லாம் பழகி முக்தி நிலை அடைகின்ற பரியந்தம் அதற்கு என்னென்ன நிலைகள் என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுகின்றனோ அவைகளையெல்லாம் மிகவும் விளக்கமாக படிப்படியாக எல்லாவற்றையும் சொல்லக்கூடியதாக இந்த சைவ சித்தாந்தம் விளங்குகிறது. பெத்தம் முத்திகள் உயிர்களின் பிறப்பு நிலைகளையும் வீறுபேற்று நிலைகளையும் மதித்தாமன்றே வரையறுத்து இந்த நூலில் இதுவரை நான் கூறியிருக்கிறோம். யார் சொல்றா? உமாபதி சிவம். இந்த நூலின் கருப்பொருள் பிறவி துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற உயிர்களை மெல்ல மெல்ல அதை பக்குவப்படுத்தி ஞான சாதனங்களை எல்லாம் பழக வைத்து அதை மெல்ல மெல்ல இறைவனுடைய திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற காரியத்தை இந்த சித்தாந்த சாஸ்திரத்தின் மூலமாக நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று உமாபதி சிவம் சொல்லி அருள்கிறார்கள். இதை வரையறுத்து சொல்லியிருக்கிறேன், திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறேன், உண்மைகளை சொல்லியிருக்கிறேன். இவைகள் இறைவனுடைய திருவருளால் இந்த உண்மைகள் எனக்கு கிடைத்தன. இறைவனே தன்னை அடைவதற்குரிய வழியை எனக்கு காட்டினான். நான் தெரிந்து கொண்ட உண்மையை, அனுபவித்த உண்மைகளை என்னுடைய குருநாதன் வழி நின்று இந்த நூலாக, சிவப்பிரகாச நூலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மதித்தாமன்றே இந்த நூலில் சைவ சித்தாந்த கருத்துக்களை மிகவும் வரையறுத்து தெளிவாக மிக எளிமையாக இந்த ஜீவர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்று கருதி அளவற்ற கருணையினால் இறைவன் வெளிப்படுத்திய அந்த ஞானத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் இந்த நூலினுடைய கருப்பொருள். 100வது பாடல். நூலை யாருக்கு சொல்லணும்? திருவருள் கொடுத்து மற்ற சிவப்பிரகாச நன்னூல் வெறிவது தெளியுமாற்றால் விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை நான்கின் பெற்றியில் நிறுவி பின்முன் தரும் மலைவு ஒழிய கொள்வோன் தன்வையின் சாற்றலாமே. யாருக்கு இந்த நூலை சொல்லலாம்? யார் இதுக்கு அதிகாரி? திருவருள் கொடுத்து ஞானாசிரியர்கள் தீட்சை தருகிறார்கள். தீட்சையின் மூலமாக குருநாதன் உயிர்களுக்கு திருவுருளை வழங்குகிறான். அப்படி இறைவனுடைய குருநாதனுடைய திருவருள் பெற்றவர்கள், தீட்சை மூலமாக திருவுருளை பெற்றவர்கள் பெற்று இந்த சிவப்பிரகாச நன்னூல் சிவம் பிரகாசிக்க செய்யும் இந்த சிவபிரகாசமாகிய நல்ல நூலை, இந்த சிவப்பிரகாசம்னு பெயர் ஏற்பட்டு நம்ம ஆரம்பத்திலே முன்னுரையில் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு உயிரிலும் சிவம் விளங்க வேண்டும். தாவில் சராசரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். இந்த உயிரிலும் சிவம் பிரகாசிக்க வேண்டும், இந்த உலகிலும் சிவம் பிரகாசிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் சிவம் பிரகாசிக்க வேண்டும். ஏன் உயிர்ல சிவம் பிரகாசிக்கும், ஜடத்துல சிவம் பிரகாசிக்கும்னா பிரகாசிக்கும். ஒரு ஊர்ல பனைமரம் வளர்த்தார் ஒரு சிவனடியார். அந்த பனைமரம் எல்லாம் ஆண்பனையா போயிடுச்சு. அந்த ஊர்ல இருந்த சமணர்கள் எல்லாம் கூடிக்கொண்டு கேலி செய்தார்கள் நம்ம சிவனடியார. பத்தியா உன்னுடைய சிவனர்களை பத்தியா, ஒரு பெண் பனை கூட இல்லை பாரு, உனக்கு எந்த விதமான பயன் இல்லை, ஆண் பனை, அதனால உனக்கு எந்த விதமான நுங்கு கிழங்கு எதுவும் கிடைக்காது, உன்னுடைய கடவுள் உன்னை ஏமாத்தினாங்க, உன் கடவுளுக்கு சக்தி இல்லை அப்படின்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சமணர்கள். வேற என்ன பண்ணார்? அவரு கடவுள்கிட்ட போனார், திருஞான சம்பந்தர்கிட்ட வந்தார். நம்முடைய கடவுளை எல்லாரும் திட்டுறாங்க, எனக்கு பொறுக்கல, நான் வளர்த்த அத்தனை பனை மரங்களும் ஆண்மனையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருந்தினார். உடனே அவர் பார்த்தார், திருவோத்தூர் என்ற ஊர்ல குறும்பை ஆண்பனை என்று ஒரு பாடலை பாடினார். உடனே அங்கிருந்த பனை மரங்கள் எல்லாம் பெண் மறை மரங்களாக ஆகின. அவைகள் பூத்தன, காய்த்தன, கிழங்குகள் தள்ளின. இதை பார்த்தோன்னே சமணர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போய் ஊரை விட்டே ஓடிப்பிட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பனைமரங்கள் எல்லாம் சிவமயமாகி சிவபதம் சேர்ந்தன. தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். உயிர்களுக்குள்ள மட்டும் சிவம்பெருக்கவில்லை, அந்த பனைமரங்களும் கூட சிவம்பெருக்கி சிவமாம் தன்மை அடைந்தன. அப்போ அவருடைய அருள் காரணமாக அந்த குருவருடைய உயர்வு, அவர்கள் எதை தொடுறாங்களோ அதிலெல்லாம் சிவம் பிரகாசிக்கும். ஆகவே சிவப்பிரகாச நன்னூலில் உமாபதி சிவம் சிவம் பிரகாசிக்க செய்கின்ற ஒவ்வொரு உயிரிலும் சிவம் பிரகாசிக்க வேண்டும் என்ற தீராத உயர்ந்த எண்ணத்தை, உயர்ந்த வில் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ண ஆற்றலை இந்த நூலிலே புதைத்து வைத்திருக்கிறார். யார் ஒருவர் இதை காதலோடு ஓதுகிறார்களோ, காதலால் ஓத நீ காட்டினாய் கடுக்குன்றிலே, காதலால் ஓத வேண்டும், சும்மா ஓதக்கூடாது. உன்னுடைய திருநாமத்தை காதலால் ஓதினேன், நீ உன்னுடைய தரிசனத்தை திருக்கடுக்குன்றிலே எனக்கு காட்டினாய், காதலால் உன்னை ஓத நீ காட்டினாய் கடுக்குன்றிலே என்று சொல்வது போல இந்த நூலை காதலித்து ஓத வேண்டும். இதுல நிரடான நல்ல பல பாடல்கள் இருக்கின்றன. பாடல்கள் இந்த சிவஞான சிவபிரகாசம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா எல்லா சாஸ்திரங்களும் சுலபமா இருக்கும் உங்களுக்கு.
அவ்வளவு கடுமையா இருக்கும் அதனுடைய ஒவ்வொரு சொல். இந்த மாயன்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, அது மாயை நீங்க எப்படியும் அர்த்தம் கொண்டுடுவீங்க. மா ய அதுன்னு பிரிக்கணும். ய என்பது உயிரை குறிக்கிறது, ய என்ற எழுத்து. சி வா ய அந்த உயிரை குறிக்கிற எழுத்து இருக்கு பாத்தீங்களா, ய. மான்னா பெரிய, உயரிய, சிறந்த, மேன்மை பொருந்திய உயிர். இறைவனுடைய திருவருள் ஞானத்தை பெற்றதனால் அது மேன்மை பொருந்திய உயிராக மாறுகிறது. அப்ப அப்படி பொருள், நம்ம பொருள், அது உண்மையான பொருளை கண்டுபிடிச்சு படிக்கணும். அப்படி படித்தால் இந்த நூல் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது, திரும்ப படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுதுதான் இது ரசிக்கும். மென்று கண்டால் இது மெத்தன்று இருக்கும், தின்று கண்டால் இது தெத்தித்தவாறே. மென்னு பார்த்தோம்னா மெத்துன்னு இருக்கும், துப்பிடுவோம். இது என்ன மெத்துன்னு இருக்குது, தக்க மாதிரி இருக்கு அப்படின்னு துப்பிடுவோம். அது தின்று கண்டால் அது தெத்தித்தவாறே. ஒன்று கண்டீர் உலகு குறுகணி, நன்று கண்டீர் அது நமச்சிவாயக்கணி, மென்று கண்டால் அது மெத்தன்று இருக்கும், தின்று கண்டால் அது தித்தித்தவாறே. அதுபோல இந்த சாஸ்திரமும் மென்று கண்டால் அது மெத்தன்றுதான் இருக்கும், அதை தின்று காண வேண்டும். திரும்ப திரும்ப அதனுடைய கருத்துக்களை நாம் படிக்கணும். அப்பதான் அதை ரசிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் பழக்கம் காரணமாக அமையும். நம்ம உயர்வடைய வேண்டும் என்றால், நாம் அடிக்கடி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு மருத்துவராக வேண்டும் என்றால் கூட நம்ம ஒரு 20-25 வருஷம் படிக்க வேண்டியா இருக்கு. உன்னதமான இவ்வளவு பிறவி பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய பிறவியினுடைய வாதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் ஒரு சில மாதங்கள், ஒரு சில நேரத்தை இதில் நம்ம பயன்படுத்தினா என்ன குறைஞ்சு போயிடும் நமக்கு. இது எப்பேற்பட்ட கல்வி, இந்த உயர்ந்த கல்வி. இந்த கல்விக்கு நிகரான கல்வி வேற எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை நாம் படிக்க வேண்டும். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார். அந்த நிலையில் உலகாயுத கல்வியே நம்ம ஞானம்னு நம்முடைய சமயம் அதை கல்வின்னு ஏத்துக்கல. உலகாயுத வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எளிமையான வாழ்க்கையை பின்பற்றி சாதாரணமாக உழைத்தால் கூட நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிரம்பிவிடும். அதுக்கு அவ்வளவு பாடுபட வேண்டியில்லை. மனிதன் பறந்து கொண்டு இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் ஓயாமல் அலைகிறான், மன சஞ்சலம் அடைகிறான். கோடி கோடியாக வைத்திருக்கிறவங்க மனசஞ்சலத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு கவலைமே படாத, கஷ்டமே படாத அப்படிங்குது நம்முடைய சமயம். சிறு உழைப்பு செய்து எல்லோரும் அந்த மாதிரி வாழ்க்கை நடத்தினால் எந்த விதமான பிரச்சனையும், சாப்பாட்டுக்கோ துணிக்கோ கவலையே கிடையாது. இந்த உலகத்துல எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இறைவன் அந்த தன்னிறைவு அடைகின்ற வகையில் எல்லாத்துக்கும் உண்டு. நாம் உணவுக்காகவும் உடைக்காகவும் செலவு செய்வதை விட மற்றவற்றுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். நம்முடைய சம்பளத்தில் எடுத்து செலவு செய்யறதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய உணவுக்காகவும் உடைக்காகவும் செலவு பண்றதை விட பல மடங்கு மற்ற விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணியிருப்போம். நாம் உன்னதமான நிலை அடைவதற்குரிய ஞான கல்வி இந்த கல்வி. இதுக்கு எவ்வளவு இதை தேடி போய் இந்த ஞானத்தை அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தேடி அலைந்திருக்கிறார்கள். எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள். வீட்டில் குருநாதனுக்கு வேட்டி துவைத்து போட்டு குருநாதனுடைய மனைவிக்கு தண்ணீர் கொண்டு சுமந்து கொண்டு கொடுத்து இங்க ஞானத்தை தேடி சென்று அடைந்திருக்கிறார்கள். ஆகவே சிவம் பிரகாசிக்க செய்கின்ற நூல் இந்த நூல். உங்களுடைய உயிரிலே சிவத்தை மலர்த்தும், சிவத்தை மலரச் செய்யும். உங்களுடைய உயிருக்குள் இருக்கின்ற சிவமனத்தை கமழச் செய்யும். மற்றவர்களும் அதை உணரச் செய்யும். நீங்கள் சிவமனம் உங்களுடைய உயிரிலே கமழ்வதால், மலர்வதால் மற்றவர்களும் உங்களை பார்த்து மறந்து போவார்கள். சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய தொண்டுகள்ல, சமுதாய தொண்டுல இதை விட சிறந்த தொண்டு ஒன்றும் கிடையாது. இச்சிவப்பிரகாசன நூல், சிவத்தை பிரகாசிக்க செய்கின்ற இந்த உயர்ந்த நூல் விரிவது தெளியும் ஆற்றால், விரிந்த பொருளை தெளிந்து உணரும் இடத்து இந்த நூலினுடைய உண்மையை நீங்கள் விரிந்த உண்மைகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இதில் சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் உணருமிடத்து விளம்பிய ஏது நோக்கி. இதை எப்படி படிக்கணும் தெரியுமா? அவரே சொல்றாரு பாருங்க. நீங்க சாதாரணமா படிச்சிடாதீங்க, காரணகாரிய அறிவோடு படியுங்கள், அளவை இலக்கணத்தோடு இந்த நூலை படியுங்கள். விளம்பிய ஏது நோக்கி, சிவாகமங்களில் சொல்லப்பட்ட இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது என்று 3 ஏதுக்களை ஆராய்ந்து நோக்கி. இயல்பு ஏதுன்னா இயற்கையான தொடர்பு. இப்ப மான்னு சொல்றான், மா அப்படின்னு சொல்றான், உடனே மரம் ஞாபகம் வருது இல்லையா? பலா மரம் அப்படின்னு ஞாபகம் வருது இல்லையா? அது இயல்பு ஏதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றை சொன்னோன்னு இன்னொன்று அது தொடர்ந்த விஷயங்கள். இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா உடனே அதுக்கு இணையான ஒரு விஷயம் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும் இந்த நூலை படிக்கும் பொழுது. காரிய ஏது, ஊகித்தறிதல். புகையை கண்டா ஓஹோ நெருப்பு இருக்கு, இந்த நொங்கு நுரையமா தண்ணி வந்துச்சுன்னா ஏதோ மழை பெய்யுது, அது காரிய ஏதுன்னு பேரு. காரியத்தை கண்டு காரணத்தை அறிந்து கொள்ளுது. அனுபலத்தி ஏது, ஒன்னு இல்லாது இன்னொன்னு இருக்கு, இல்லாததுனால வருது. இப்போ இங்க ரொம்ப குளிருது, சாரலா தெரியுது, மலை சாரல் மாதிரி இருக்கு, ஓஹோ எங்கேயோ மழை பெய்யுது. குளிரே இல்லை, அப்ப காத்துல ஈரப்பதம் இல்லை.
குளிர் இல்லைங்கிறதுக்கு காரணம் ஈரப்பதம் இல்லை, ஒன்று இன்மை இன்னொன்னு இல்லைங்கிறதுனால வருது அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு வந்து அனுபலத்தியது. இப்படி நாம் விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி 3 விதமான ஏதுக்கள் பெருகிய ஓமை 4 பெற்றியில் நிறுவி 4 விதமான ஓமை. என்னென்ன ஓமைன்னு கேட்டீங்கன்னா, வினை ஓமை, அவன் செயல் செய்யறத பார்த்து அந்த ஓமையை புரிந்து கொள்ளுதல். புலி போல பாய்ந்தான், மான் போல துள்ளினான், கன்றுக்குட்டி போல ஓடினான், அது வினை ஓமை, அந்த செயலை வச்சு ஓமை. அடுத்தது பயன் ஓமை, மழை போல அவன் தன்னுடைய பொருளை மற்றவர்களுக்கு வழங்கினான், மாறி என்ன வன்மை. அப்போ வந்து இது வந்து பயன், அந்த கொடை கொடுக்கறதுனுடைய பயன் அப்படி சொல்லுதல். அடுத்தது வடிவம் ஒத்திருப்பதை பார்த்து ஓமை, ரொம்ப மெலிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் நம்ம, ரொம்ப மெலிசா ஒரு பையன் இருக்கான், குச்சி போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுமா, அது போல. அப்புறம் நிறம் ஒற்றுமையா இருந்ததுன்னா கார்குழல், மேகம் போன்ற கூந்தல், அது போல. இப்படி அதாவது ஓமைகள் மூலமாக இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளுதல், ஏதுக்களின் மூலமாக இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளுதல். தெரியான சம்பந்தம் சொல்றாரு, ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுள்ளன் எங்கள் சோதி. நீங்க காரணகாரியாயோ ஓரளவு நூல்களில் மட்டும்தான் வச்சுக்கலாம், கடவுளை போய் அடையிறதுக்கு அந்த நூல்களை அந்த ஏதுக்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். சுடர் விட்டுள்ளன் எங்கள் சோதி. அந்த கடவுளை ஆராய்ச்சி செய்யாமல் நீங்கள் அதை நம்பினால் மாதுக்கம் நீக்கல் உருவீர். ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியிலே உங்க காலம் கழிஞ்சு போயிடும். ஆனால் நம்பி அந்த பெருமானை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மா துக்கம், பெரிய துக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சாதுக்களின் மிக்கீர், இறையே வந்து சார்மீன்களே, நீங்கள் எல்லாம் சத்துவகுணமிக்க பெரிய சான்றோர்கள், இறைவனை வந்து சரணாகதி அடைந்து விடுங்கள், உங்களுக்கு அளவில்லா பேரின்பம் உண்டாகும். ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ஆகவே நூல்களை பார்க்கும் பொழுது காரணகாரியோடு இடைப்படுத்தி நாம் படிக்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, கேளுங்கள், கேட்டுவிட்டு அதை நல்லா தெளிவாக சிந்தியுங்கள். ஒரு பொருளுடைய இயல்பு பற்றி தெளிவாக சிந்திக்கணும். இறைவன்னா யாரு, அவனுடைய இலக்கணம் என்ன, அவனுடைய உண்மை என்ன, அவன் என்னுடைய இலக்கணம் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, உயிர்னா என்ன, உயிருடைய குணம் என்ன, அவனுடைய இலக்கணம் என்ன, பாசம் ஆணவத்தினுடைய இலக்கணம் அதனுடைய உண்மை, அப்புறம் கண்மம்னா அதனுடைய உண்மை அதனுடைய இலக்கணங்கள், மாயைன்னா அதனுடைய உண்மை அதனுடைய இலக்கணம், எல்லாத்தையும் தெளிவாக கேட்டு சிந்திக்க வேண்டும். சிந்தித்த பிறகு தெளிவடைய வேண்டும். எது எதுக்கு உதவும், உயிர் என்ன, எந்த எது அந்த உயிருக்கு எது உதவும், இந்த பாசமாகியவைகளா அல்லது பதியா அப்படின்னு உணர்ந்து எது உதவும், எது நிலைத்த பொருள், எதை நம்ம அட்டி பிடிக்கணும்னு தெளிய வேண்டும். தெளிந்ததிலே நிலை பெற வேண்டும். அது நெட்டை கொடுத்தல். ஆகவே நம்முடைய சாஸ்திரம் ரொம்ப தெளிவா நம்ம சிந்தனையை தூண்டுகிறது, அறிவு ஆராய்ச்சி பண்ண சொல்கிறது, எல்லாவற்றையும் தெளிவாக உணர்ந்து உண்மையை உணர்ந்து உண்மையிலே நிலை பெற்றிருங்கள் என்று சொல்கிறது. ஆகவே இந்த நூலானது என்ன செய்கிறதுன்னா, காரிய காரண ஏய்வுபடுத்தி ஓமையோடு ஓய்வுபடுத்தி இந்த நூலை மிகச் சிறப்பாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இதனுடைய உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பின் முன் தரும் மலைவு ஒழிய, முன் சொல்லப்பட்ட செய்திகளுக்கும் பின் சொல்லப்பட்ட செய்திகளுக்கும் முரண்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்து மலைவு இல்லாத செய்திகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்பு சொல்லப்படும் செய்திகளுக்கும் முன்பு சொன்ன செய்திகளுக்கும் முரண்பாடு ஏற்படாத வகையில் இந்த நூலை நீங்கள் கற்க வேண்டும். கொள்வோன் தன்வையின் சாற்றலாம். இதை சொல்லுகின்ற பேராசிரியர் என்ன நோக்கத்தோடு இந்த நூலை சொல்லுகிறாரோ அதை அவர் சொல்லுகின்ற உயர்ந்த நிலையிலிருந்து இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதை நன்றாக தெளிவாக உணர்ந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற உந்துதலோடு யார் ஒருவர் பின்பற்ற தன்னுடைய மனதை தயார் செய்கிறார்களோ, அந்த மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நூலை உபதேசிக்கலாம். ஆர்வம் இருக்கணும். நூலை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனோதானோ என்று கேட்கக்கூடாது. மற்ற எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு வந்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உயர்ந்த ஞான சாஸ்திரம். இதை இன்னைக்கு படிக்கலன்னா 100 ஆயுள் கழிந்து 100 துன்பங்களை அனுபவித்த பிறகும் இந்த செய்திகளை நீ தெரிஞ்சுதான் ஆகணும். ஏனென்றால் உயிர் பக்குவப்பட்டு இறைவனை அடைய வேண்டும். இறைவனை அடைவதற்கு இடையில இந்த நூலை படிச்சுதான் ஆகணும். நீ இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவ்வளவு துன்பப்பட்டதை படிக்கிறத விட முதல்ல வந்திருக்கலாம் ஒண்ணுகிட்ட, நான் அங்கெல்லாம் அடைந்தனே அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள். அதுபோல இந்த நூல்களுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு இப்பொழுதே தெரிந்து கொண்டு உயர்ந்த மனநிலையில்
ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு காதலித்து இந்த நூலினுடைய உண்மைகளை நாம் கற்றுக்கொண்டால் மிக உன்னதமான பயனை நாம் அடையலாம். வாழ்வின் முடிவான லட்சியம் இறைவனுடைய அருளை பெற்று சாஸ்வதமான பேரின்பத்தில் திளைத்தல். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை இந்த நூலினால் நமக்கு அமையும். இதை கேட்பதற்கு ஆர்வமுடைய மாணவர்களுக்கு இந்த நூலை நாம் சொல்லலாம். யார் அசிரத்தையாகவோ உதாசீனப்படுத்துபவர்களாகவோ கடவுளை இகழ்பவர்களாகவோ நூலை பழிப்பவர்களாகவோ இருக்கின்றவர்களுக்கு இந்த நூலை சொல்லக்கூடாது. இறைவனுடைய திருவருளை விளக்குகின்ற நூல் ஆதினாலே மிகுந்த தகுதியானவர்களுக்கு இந்த நூலை உபதேசிக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் இருப்பதும் தவறு, அப்படிப்பட்டவர்கள் சொல்லாமல் இருக்கிறதும் தவறு, தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் தவறு. ஆகவே தகுதியுடைய மாணவர்களுக்கு இதை உபதேசிக்கலாம் என்று பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். இந்த 100வது பாடல் விருத்தம். திருவருள் கொடுத்து மற்ற இச்சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை நான்கின் பெற்றியில் நிறுவி பின் முன் தரும் மலைவு ஒழிய கொள்வோன் தன்வையின் சாற்றலாம். இதோடு இந்த சிவப்பிரகாச நன்னூல் நிறைவு பெறுகிறது. இறைவனை அடைவிக்க செய்வதுதான் இந்த நூலினுடைய நோக்கம். இந்த நூலுடைய நோக்கம் இறைவனுடைய திருவடியை நீங்கள் எல்லாம் அடைந்து மாறாத சாஸ்வதமான பேரின்ப வாழ்வில் நீங்கள் திளைக்க வேண்டும் என்பது இதனுடைய லட்சியமாக அமைகிறது. அந்த லட்சியத்தில் நீங்கள் எல்லோரும் ஈடுபட வேண்டும். அந்த கருத்துக்களை எல்லாம் உன்னதமான கருத்துக்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து கேட்டு இவைகளையெல்லாம் நன்றாக சிந்தித்து இந்த பாடல்களை எல்லாம் நன்றாக தெளிவடைந்து உண்மை எது என்று தெளிவடைந்து நம்முடைய அறிவை எந்த விதத்திலும் பயாசுன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேராம அது நடுநிலையில் நின்று யோசனை செய்து இந்த கருத்துக்களை எல்லாம் வாழ்நாளில் செயல்படுத்தி உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை மனித பிறவியினுடைய உன்னதமான பயனை அடைய வேண்டும் என்று இந்த சாஸ்திரம் வகுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த சாஸ்திரத்தை நன்றாக நாம் பயின்று இதனுடைய பயனை நாம் எல்லோரும் அடைவதற்கு அவனுடைய அளவற்ற கருணை நமக்கு உதவுவதாக என்று சொல்லி இந்த நூலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.